ஓகே ரைட். நாங்க செஞ்சுட்டு வர ஃபோல்டர் ஒர்க் ஓப்பன் பண்றோம் பாருங்க. திஸ் பிசிக்குள்ள அண்ட் லோக்கல் டிசிக்குள்ள ஜாம் ஃபோல்டருக்குள்ள htdocs அதுக்குள்ள bit ஃபோல்டர். Okay, I think we have done one practical that is my.php. நான் VS Code ஓப்பன் பண்றேன் பாருங்க. VS Codeல சவுண்ட் இஸ் நாட் கிளியர். ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ செக் பண்ணுங்க. சவுண்ட் ஓகே? ரைட், ஓகே. நாங்க போன கிளாஸ்ல எது பார்த்துருந்தோம்? போன கிளாஸ்ல வந்து பேசிக்கா நாங்க எப்படி ஒரு PHP ப்ரோக்ராமிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு பார்த்துருந்தோம் guys. அதில் நாங்கள் எங்களோட ஃபைலை ஸ்டோர் பண்ணுற இடம் ஃபைலுக்குள்ள இப்போ நாங்கள் போயிட்டு ஃபைலை வந்து லோட் பண்ணுவோம். ஸோ நான் யூஸ் பண்ணுறேன் லோக்கல் டிசிக்குள்ள ஜாம் ஃபோல்டருக்குள்ள, அதே போல் htdocs ஃபோல்டருக்குள்ள bit ஃபோல்டர். ஓகே, ஸோ நான் அதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணால் அந்த பேஜ் வந்து எனக்கு லோடட். ஓகே, சி my.php இருக்கு. இது நாங்கள் போன கிளாஸ்ல ரன் பண்ணி பார்த்தோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டுக்கு எங்களோட சர்வர் வந்து ரன் பண்ண வேணும். எனக்கு இப்போதைக்கு MySQL சர்வர் தேவையில்ல, அப்பாச்சினா. நான் இதை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணா எனக்கு இது ரெட் கலருக்கு, சாரி கிரீன் கலர் மாறிட்டுன்னு சொன்னா பிள்ளைங்க, ரெட் கலர் இருந்தா எரர் இருந்திருக்கும் ரைட். ஸோ இப்போ நாங்க கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி அல்லது உங்களோட ஃபேவரேட்டான ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி நான் இதுல வந்து கெஸ்ட் மோட் ஓப்பன் பண்றேன் பாருங்க. ரைட், ஸோ டன். ரைட், ஸோ கைஸ் இப்போ நாங்கள் செய்ய வேண்டிய வேலை வந்து இங்கே போயிட்டு லோக்கல் ஹாஸ்ட் ஸ்லாஷ் எங்களோட ஃபோல்டர் வந்து பிஐடி. ஓகே, ஸ்லாஷ் my.php ஸ்லாஷ் my.php தென் என்ன பண்ணோம்னு சொன்னா எங்களுக்கான ரிசல்ட் கிடைக்கும் பாருங்க. ஓகே, இதுல நாங்க ஹலோ எஃப் நேம் எல் நேம் அப்படின்னு சொல்லக்கூடியது நான் சிங்கிள் இன்வெர்டட் கமாக்குள்ள கொடுத்துருந்தேன். சிங்கிள் இன்வெர்டட் கமாக்குள்ள நாங்க வேரியபிளை கால் பண்ற டைம் அது வந்து பிரிண்ட் ஆகாது. ஓகே, கவனமா விளங்கிடுங்களா? இதான் எங்களுக்கு முக்கியமான ஒரு பார்ட். ரைட், ஸோ நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்ட் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட்ல வந்து எங்களுக்கு பேலன்ஸ் இருக்கு, பிஐடி அண்ட் தென் பிஹெச்பி அண்ட் தென் லெக்சர் 1. இல்லை எங்களுக்கு பேலன்ஸ் இருக்கு போல, அதை முடிச்சுட்டு நாங்கள் தொடங்குவோம். யா, யா, உங்களுக்கு வேரியபிள் பார்த்துட்டு வாரோம் நாங்க. ஓகே, ஸோ கைஸ் நான் போன கிளாஸ்ல உங்களுக்கு வேரியபிள் அண்ட் தென் கமெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி விட்டது போல. யா, கமெண்ட்ஸ் வந்து நாங்க ஒருக்கா பாருங்க. கமெண்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்றேன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். நீங்க நார்மலா வந்து ஷீஷா படியாக்கள் தானே. ரைட், ஸோ கமெண்ட் in simply text that is ignored by the PHP engine. The purpose of comment is to make the code more readable. It may help other developer or you in the future when you edit the source code to understand what you were trying to do with the PHP. Okay, so guys, we can use the double slash to create the single line comment, or else we can use the hash as well. But if you want to add multiple line comment, so you have to add the command like this. See, slash asterisk and asterisk slash. Okay, inside these symbols, you can add your multi-line commands. Okay, right. So then நாங்க பார்த்திருந்தோம் PHP variables அப்படின்னு சொன்னா என்னன்னு சொல்லி. I already told you, வேரியபிள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏதாச்சும் ஒரு பெருமானம் உண்டு
நாங்க எங்களோட ப்ரோக்ராம்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக நாங்க யூஸ் பண்றாக்கள் தான் வேரியபிள். ஃபார் அன் எக்ஸாம்பிள் காய்ஸ், இப்போ நாங்க நேம் என்ற வேரியபிள் எடுக்கேன். நே வேரியபிளுக்கான நேம் வந்து ஆஸ் யூஸ்வல் நாங்க சி ஷாப்ல படிச்ச மாதிரி தான், நம்பர்ல ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, விசேடமான குறியீடு எதுவும் வரக்கூடாது, அண்டர் ஸ்கோர் நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு பயன்படுத்தலாம், வேரியபிள் நேமுக்கு இடையில ஸ்பேஸ் வரையலாது, மாறின்ற பேரை நாங்க வேரியபிளா ஐ மீன் சாரி டேட்டா டைப்புக்கான அல்லது ஃபங்க்ஷன் பேரை வந்து நாங்க வேரியபிளா வந்து பயன்படுத்திடலாம். அண்ட் வேரியபிள் ஷுட் ஸ்டார்ட் வித் டாலர் சைன். ஓகே, இப்போ நான் கொடுக்க பாருங்க நேம் ஈக்குவல் டு சாதித் ராஜ். ஓகே, தென் கிழக்கு பிளேஸ் ஈக்குவல் டு களம்பு. ரைட், இப்படி கொடுத்துருக்கேன். சரியா? தென் கீழுக்கு இப்போ நாங்க எக்கோ பண்ணணும்னு சொன்னா நாங்க சும்மா கால் பண்ணலாம், பிள்ளைகள் பிரச்சனை இல்லை. நேம் அண்ட் தென் டாட். இப்போ நீங்க ஸ்பேஸ் வேணும்னா ஸ்பேஸ் அண்ட் தென் டாட் அண்ட் தென் பிளேஸ். ஓகே, ரெண்டு ஸ்ட்ரிங்கை நாங்க ஒன்றா சேர்க்கறதுக்காக யூஸ் பண்றது டாட் சிம்பல். ரைட், கவனமா. இப்போ நாங்க இங்க வந்துட்டு ரீஃப்ரெஷ் பண்ணோம்னு சொன்ன காய்ஸ் எங்களுக்கு வாருது இந்த ஆன்சர். ரைட், இது நார்மலான ஒரு பிஹெச்பி கோட் வந்து இது நாங்க போன கிளாஸ்ல பார்த்துட்டு இருந்தோம். நார்மலா உங்களுக்கு HTML நாலேஜ் இருக்கு தானே பிள்ளைகள், ஃபார்ம் எல்லாம் கிரியேட் பண்றது. எஸ் என்று சொன்னா நான் ஃபார்மோட கனெக்ட் பண்ணியே செஞ்சுட்டு வருவேன். இப்போ நாங்க நார்மலா படிக்கிறத ஃபார்மோட கனெக்ட் பண்ணியே செஞ்சுட்டு வருவேன். ஸோ HTML நாலேஜ் எல்லாம் உங்களுக்கு இருக்கு தானே. ஐ மீன் ஃபார்ம்ல வந்து நான் கிரியேட் பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்னு சொல்லி ரெண்டு ஃபீல்டு. அங்கே என்டர் பண்ற ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி என்னோட ப்ரௌசர்லயே வந்து அவுட்புட்டை காட்டுற மாதிரி நான் செஞ்சுட்டு வரப்பேன். ரைட், உங்களுக்கு HTML ஃபார்ம் பற்றிய நாலேஜ் எல்லாம் இருக்கு தானே, HTML படிச்சு தானே இருப்பீங்க. எனிபடி? ஓகே, ஸோ நான் HTML ஃபார்மை வந்து கனெக்ட் பண்ணி செஞ்சுட்டு வரேன்னா தேவை ஏற்படுற டைம்ல நாங்க இப்போதைக்கு நார்மலா இதுல பார்ப்போம். தேவை ஏற்பட்டா என்ன நான் இன்றைக்கு வந்து எப்படி செய்யும். ஓகே, ரைட். அண்ட் அது எங்களுக்கு ரியல் லைஃப்ல ப்ராக்டிகலா போயிட்டு இருக்கும். தேங்க்யூ. ஸோ கைஸ் நாங்க பார்ப்போமாங்க. PHP variable. In PHP, variables are used to store data values. Variable name in PHP must start with $sign followed by the name. A variable start with $sign followed by the name of the variable. So a variable name must start with a letter or underscore character, and a variable name cannot start with a number. Also, a variable name can only contain alphanumeric character underscore, and variable names are case sensitive. That means the marks இவங்க பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் உங்களுக்கு சிம்பிள் லெட்டர்ஸ் அண்ட் அதர் மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் கெப்ஸ்ல இருக்கு. ஸோ ஆர் டூ டிஃபரெண்ட் வேரியபிள். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நான் நேற்று சொல்லிட்டு இருந்தேன் பிள்ளைகள், நேற்றுல போலே அந்த போன கிளாஸ் சொல்லியிருந்தேன். PHP ஃபங்க்ஷன் என்கிறது வந்து எங்களுக்கு கேஸ் சென்சிட்டிவ் அல்ல. PHP ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கும்னா நாங்க எப்படி அதை கால் பண்ணலாம், அக்கௌண்ட் கால் பண்ணாலும் கூட எனக்கு அதுக்கான ஃபங்க்ஷன் உண்மையா கிளியரா நடக்கும். பட் த திங் இஸ் PHPல ஃபங்க்ஷன் நேம் தான் கேஸ் சென்சிட்டிவ் அல்ல, பட் வேரியபிள் நேம் வந்து கேஸ் சென்சிட்டிவ். இப்போ நான் எக்கோ கேபிட்டல் நேம் கொடுக்கணும்னு பாருங்க, கேபிட்டல் என் போட்டு நேம் கொடுத்துருக்கேன். இப்போ நான் எக்கோ பண்ண போறேன் பாருங்க, ரீஃப்ரெஷ் பண்றேன், எரர் அன்டிஃபைன் வேரியபிள் நேம்னு சொல்லி காட்டுது, அது லைன் நம்பர் 5ல. ஓகே, ஸோ எங்களுக்கு மெத்தட் நேம் வந்து கேஸ் சென்சிட்டிவ் அல்ல, பட் வேரியபிள் நேம் வந்து எங்களுக்கு கேஸ் சென்சிட்டிவ். இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். சரி, ஓகே, ரைட். தென் PHP கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொன்ன பிள்ளைகள் மாறிலி என்று சொல்லுவோம். நாங்க மாறிலின்னா மாறாத பெருமானம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நாங்க ஒரு ப்ரோக்ராம் எழுத போறோம் அப்படின்னு சொன்னா வட்டத்துக்கான ஆரைய கண்டுபிடிக்கிறேன். ஓகே, இல்லாட்டி வட்டத்துக்கான ஆரையை வச்சுக்கொண்டு நாங்க பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ப்ரோக்ராம் வந்து நாங்க செய்ய போறோம். ஓகே, ரைட். ஸோ இந்த டைம் உங்களுக்கு ஈக்குவேஷன் தெரியும் பிள்ளைகள். நாங்க யூஸ் பண்ற ஈக்குவேஷன் வந்து பை ஆர் ஸ்கொயர், ரைட்? ஸோ பை இன்டு ஆர் ஸ்கொயர். ஓகே, ஸோ ஆர் இன்டு ஆர் பை ஆர் இருக்கும். ரைட், இப்போ இந்த கோடிங்ல பிள்ளைகள் இந்த இந்த ஃபங்க்ஷன்ஸ்ல எங்களுக்கு ஆரை மாறலாம், ஆனா பைட பெருமானம் மாறலாது. ஓகே, த திங் இஸ் பைட பெருமானம் எப்பொழுதுமே ஒரு பெர்மனண்டான பெருமானமாக இருக்கும். பட் எங்களோட ஆரை இந்த பெருமானம் மாறலாம். சரியா? ரைட். ஸோ இந்த டைம் நாங்க இங்க பாருங்க, இந்த டைம் நாங்க
பைக்கு நான் ஒரு பெருமானம் கொடுக்கேன் பாருங்க 3.14 சொல்லி கொடுக்கேன். ரைட், இந்த பெருமானம் தான் பைக்கான பெருமானம். அண்ட் ஆறின் பெருமானம் நான் கொடுக்கேன் பாருங்க பிள்ளைகள், 6 = 7 அப்படின்னு சொல்லி கொடுக்கேன். ஸோ நான் ஏரியான்னு சொல்லி ஒரு மாறி எடுக்கேன், பரப்பளவு ஈக்குவல் டு எங்களுக்கு பையார் இருக்கேன் தானே. ஸோ நான் போடுறேன் பாருங்க $sin π × r × r. ஓகே, டன். இப்போ எங்களுக்கு வந்த எரரை பார்த்தீங்கன்னா பிள்ளைகள், நான் முன்னுக்கு $sin போடாதால வந்திருக்கு r × r. இப்போ எனக்கு எக்கோ பண்ணணும். என்ன அந்த எக்கோன்னு சொன்னா H3 டேக்ல ஓகே த ஃபைனல் அவுட்புட் காலன் அண்ட் தென் எங்களோட ஏரியா டபுள் இன்வெர்ட் கமாக்குள்ள நாங்கள் மாறியே யூஸ் பண்ணலாம் கேஸில். ஸோ இப்போ நாங்கள் கடைசியாக யாரை முடிக்கணும்னு சொன்ன பிள்ளைகள் எங்களுக்கான H3 டேக். ஃபைன். இப்போ நாங்கள் ப்ரௌசரில் வந்துட்டு ரீஃப்ரெஷ் பண்ணால் எங்களுக்கான ஃபங்க்ஷன் நடக்கும். த ஃபைனல் அவுட்புட் இஸ் எங்களுக்கு 153.86 வந்திருக்கு கிளியர். ரைட். பட் சம்டைம் கீழுக்கு நான் பை சமன் 22 சொல்லி நான் பெருமானத்தை மாத்துறேன். ரீஃப்ரெஷ் பண்றேன். இப்போ எனக்கு 154 வந்திருக்கு. இங்க என்ன நடந்திருக்கு? பைட பெருமானம் எப்பொழுதும் மாறாத பெருமானம் 3.14. நான் வேரியபிளாக போட்டதால எனக்கு அந்த பெருமானத்தை ஃபியூச்சர்ல மாத்தக்கூடிய மாதிரி காணப்படுது. ரைட். சில பெருமானங்கள் சில வேல்யூஸ் ஃபியூச்சர்ல எங்களுக்கு மாற்றக்கூடாது, அதுதான் என்று சொல்லி பிக்ஸ்டா காணப்படக்கூடிய பெருமானங்களாக காணப்படும். அப்படிப்பட்ட பெருமானங்களை நாங்க வேரியபிளா போடுறது உண்மையிலே ஒரு பெஸ்டான மெத்தட் அல்ல. ரைட். எக்ஸாம்பிள் நாங்க பார்க்கலாம். நாங்க டேட்டா பேஸுக்கான கனெக்ஷன் ஏற்படுத்துவோம். அங்க டேட்டா பேஸ்ல நேமா இருக்கட்டும் அல்லது யூசர் நேமா இருக்கட்டும் பாஸ்வேர்டா இருக்கட்டும் மாறாது. டேட்டா பேஸுக்கான கனெக்ஷன் ஸ்ட்ரிங் வந்து எப்பொழுதும் மாறாது, அது எங்களுக்கு எப்பொழுதும் பிக்ஸ்டா காணப்படும். அப்ப இப்படியான இடங்களுக்கு நாங்க கண்டிப்பா யாரை யூஸ் பண்ணணும் அப்படிங்க கான்ஸ்டன்டை வந்து யூஸ் பண்ண வேணும். ரைட். ஸோ கான்ஸ்டன்ட் சொன்னா மாறிலி. In PHP, constant are similar to variable, but their value cannot be changed once they are defined. Constants are useful for storing values that should remain consistent throughout the execution of a script. So constant are defined using define function or the const keyword. நாங்க ரெண்டு வே கூட define பண்ணலாம். ஒன்று define function, ரெண்டாவது const keyword. So constant are typically defined in uppercase letter to distinguish them from variable. இது கம்பல்சரி இல்ல, நாங்க பொதுவாக சொல்லிருக்கு சரியா. பொதுவாக வந்து நாங்க அப்பர் கேஸ்ல வந்து டிஃபைன் பண்றது. ஸோ நாங்க டிஃபைன்ன்ற மெத்தடை கொண்டு நாங்க டிக்ளேர் பண்றது எப்படின்னு சொன்ன பிள்ளைகள், இது எங்களுக்கு வெரி வெரி சிம்பிள். இப்போ இங்க பாருங்க. ரைட். பையன்கிறத நான் கான்ஸ்டன்டா மாத்தணும்டா வேரியபிள் நேம் தான் எங்களுக்கு எதுல ஸ்டார்ட் ஆகும் பிள்ளைகள்? $. அழகா விளங்கிடுங்க. வேரியபிள் நேம் தான் எங்களுக்கு ஸ்டார்ட் பண்றது $. ஸோ நான் நீங்க யூஸ் பண்ண போறேன் யாரு? டிஃபைன் ஃபங்க்ஷன். டிஃபைன் ப்ராக்கெட்டுக்குள்ள பாருங்க, டிஃபைனை கொடுத்தாலே ரெண்டு கேக்குது. ஒன்று கான்ஸ்டன்ட் நேம் கேக்குது, அங்கால வேல்யூ கேக்குது. நான் கான்ஸ்டன்ட் நேம் கொடுக்க போறேன் பாருங்க, பை. இது எங்கட கான்ஸ்டன்ட் நேம் அண்ட் தென் கமா பண்ணி அதுக்கான வேல்யூ கொடுக்க போறேன் 3.14. ஓகே, நாங்க டிஃபைன் பண்ணியாச்சு. இப்போ நாங்க நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இப்போ நாங்க கிழக்கு ஏரியா நான் இப்ப கொடுக்க போறோம் பாருங்க பை. ஓகே, பை ஆர் ஸ்கேர்னு சொல்லி கொடுத்துருக்கோம் பாருங்க பை. நாங்க $sign போட தேவையில்ல, பிகாஸ் இது கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்டுக்கு வந்து $sign வராது. நாங்க யூஸ் பண்ணிருக்கோம் டிஃபைன் கீவேர்ட். அண்ட் தென் கீழக்கு வந்துட்டு சாரி இங்க ப்ரௌசர்ல வந்துட்டு நாங்க ரீஃப்ரெஷ் பண்றோம், எங்களுக்கான ஆன்சர் கரெக்ட். இப்போ நான் ட்ரை பண்ண போறேன் பெருமானம் சேஞ்ச் பண்றதுக்கு பை மிஸ்டேக். ஓகே, நாங்க வந்து பெருமானத்தை சேஞ்ச் பண்றோம் பை ஈக்குவல் டு 22/7 அப்படின்னு சொல்லி. இங்க எனக்கு ஒரு எரர் வருது. அந்த எரர் நான் ஹோர் பண்ணி பாக்குற டைம் காட்டுது பாருங்க, எக்ஸ்பிரஷன் இஸ் நாட் ரைட்டபிள். அது நாங்க எழுதக்கூடிய மாதிரி இல்ல. காரணம் இது யாரு? கான்ஸ்டன்ட். தென் நாங்க போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்ண பிள்ளைகள் எங்களுக்கு எரர் வந்திருக்கு. அன்எக்ஸ்பெக்டட் டோக்கன் ஈக்குவல் இன் லைன் நம்பர் 5. ஓகே, நான் இங்க போய் பாக்குறேன், நான் ரைட் லைன் நம்பர் 5ல நான் ஒரு கான்ஸ்டன்ட் எழுத போயிருக்கேன். கான்ஸ்டன்ட் நாங்க ரைட் பண்ணிடலாது. தட்ஸ் வை எங்களுக்கு எரர் வந்திருக்கு. ஓகே, சின்ன சின்ன விஷயங்கள். அல்லது இந்த டிஃபைன் ஃபங்க்ஷனுக்கு பதிலாக நாங்க யாரை பாதிக்கலாம்னா பிள்ளைகள் எங்களுக்கான கான்ஸ்ட் கீவேர்டை வந்து யூஸ் பண்ணலாம். சி கான்ஸ்ட் கீவேர்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் எங்களுக்கு டிஃபைன் மெத்தட் அண்ட் ரெண்டாவது வந்து எங்களுக்கு கான்ஸ்ட் கீவேர்ட். சேம் திங் தான் கான்ஸ்ட் அண்ட் தென் உங்களுக்கு வேரியபிள் நேம் அண்ட் தென் அதுக்கான வேல்யூ. ஒரு ரெண்டா போட்டு காட்டுறோம் பாருங்க, கஷ்டமே இல்லை பிள்ளைகள். நாங்க ஜஸ்ட் கான்ஸ்டன்ட் சொல்லி அட் பண்ண போறோம் கான்ஸ்ட்
அண்ட் தென் வேரியபிள் நேம் வந்து எங்களுக்கு வந்து பை அண்ட் தென் வேல்யூ வந்து 3.14. தட்ஸ் இட். இப்போ நாங்க இங்க வந்துட்டு ப்ரௌசர்ல ரீஃப்ரெஷ் பண்றோம் பாருங்க, அவுட்புட் இஸ் சேம். சின்ன ஒரு விஷயம். தென் இன்னும் ஒன்று சொல்லணும்னு எடுத்தனா, ஒரு வேரியபிளுக்கான டேட்டா டைப்பை நாங்க எப்படி பார்க்கிறேன். ஸோ நாங்க இப்போ எக்ஸ் என்ற ஒரு வேரியபிள் எடுத்திருக்கோம் பாருங்க. எக்ஸ் வந்து 10, அதே மாதிரி 10 ரைட். எக்ஸ் வந்து 10, அதே மாதிரி ஒய் ஈக்குவல் டு 10.5, அதே மாதிரி $sign z ஈக்குவல் டு ஹலோ. ஓகே, அதே மாதிரி $sign a ஈக்குவல் டு ட்ரூ, அதே மாதிரி $sign b ஈக்குவல் டு லைக் என்ன போடுவோம், இல்லாட்டி ஏதாச்சும் இல்லாட்டி இருக்கட்டும் போதும். ஓகே, ஸோ இதுல வந்து நாங்க டேட்டா டைப் செக் பண்ண போறோம்னா பிள்ளைகள், டேட்டா டைப் செக் பண்றதுக்காக நாங்க யூஸ் பண்ற கமாண்டுக்கு பேர் வேர் டம்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய கமாண்ட். வேர் டம்ப் $sign x போடுறேன். ஓகே, இது வந்து ஒரு டேட்டா டைப்பை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஒரு வேரியபிளுக்கான டேட்டா டைப் என்னன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும். ரைட், இங்க வந்துட்டு ரீஃப்ரெஷ் பண்றோம் பாருங்க. ரீஃப்ரெஷ் பண்ணா இன்டிஜர் 10 காட்டுது. மீனிங் இன்டிஜர் டைப் பிராக்கெட்டுக்குள்ள காட்டுறது வந்து எங்களுக்கு அதுக்கான வேல்யூ. வேல்யூ என்ன, நான் இங்க என்னத்தை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன், 10ஆம் நம்பர், அதனால பிராக்கெட்டுக்குள்ள பார்த்து காட்டுது. வேர் டம்ப் அதாவது இன்டிஜர் அண்ட் தென் பிராக்கெட்டுக்குள்ள நாங்க கொடுத்த வேல்யூ. இப்போ இதை நாங்க எல்லாத்துக்கும் ஆக்சஸ் பண்ண போறோம் பாருங்க. தென் y அண்ட் தென் z அண்ட் தென் a. உங்களுக்கு இது ஷார்ட்கட் தெரியுமா அப்படியே? அங்க இருந்த மாதிரி எப்படி எடுக்கிறது, மேல மேல நாங்க எப்படி ஆட் பண்றது ஷார்ட்கட்ல காப்பி பேஸ்ட் பண்ணாம யூஸ் பண்றதே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. தெரியுமா? அதே மாதிரி குயிக்கா நாங்க கமெண்ட் பண்றது, அன்கமெண்ட் பண்றது. சொல்லி தரவா? உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்குங்க. ஃபியூச்சர்ல கோட் எல்லாம் பண்ணக்குள்ள கமெண்ட் பண்றது, அன்கமெண்ட் பண்றது, ஏன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் முடியாது. நான் சொல்லி தரேன் பாருங்க. ஓகே, இங்க பாருங்க. நான் வந்து ஆன் ஸ்கிரீன் கீபோர்ட் எடுக்கிறேன் பாருங்களா. ஆன் ஸ்கிரீன் கீபோர்ட். ரைட், ஓகேடா, அழகா பார்த்துக்கொள்ளுங்க. நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு ஒன்றை டைப் பண்ண போறோமா. இங்க பாருங்க. ரைட், இப்போ இப்போ வந்து நாங்க வேர் டம்ப்னு சொல்லி நாங்க வந்து யூஸ் பண்ண போறோம். வேர் டம்ப். ஓகே, யாருக்கு நாங்க யூஸ் பண்ண போறோம், $sign x-க்கு. கீழக்கு நாங்க $sign y-க்கு, z-க்கு, a-க்கு நாங்க அப்ளை பண்ண வேணும். ஸோ இதைத்தான் நாங்க காப்பி பண்ணி கீழக்கு பேஸ்ட் பண்ணுவோம். இது போர் அடிக்கிற வேலை. ஓகே, இதுக்கு பதில் நாங்க என்ன பண்ணலாம்னா பிள்ளைகள், ஷார்ட்கட் இருக்கு. இந்த லைன் இருக்கு தானே, இந்த லைனுக்கு மேலே நாங்க ஆட் பண்ணலாம், கீழே பண்ணலாம், மூடி இருக்கும். இப்ப இதுக்கு கீழே நீங்க ஆட் பண்ண போறீங்கன்னா ஜஸ்ட் இதுல கர்சர் வச்சுட்டு எங்கேயாச்சும் இடத்துல செலக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நடுவுல நீங்க செலக்ட் பண்ணலாம், எங்கேயும் செலக்ட் பண்ணலாம், பிரச்சனை. இந்த லைனை நீங்க செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் கீ இருக்கு தானே பிள்ளைகள், உங்களோட கண்ட்ரோல் கீ ஒண்ணும் இல்லையா, உங்களோட கண்ட்ரோல் கீ ஜஸ்ட் கண்ட்ரோல். இந்த கண்ட்ரோல் கீயை நீங்க ப்ரெஸ் பண்ணி கொண்டு, நல்லா கவனிங்க, கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணி கொண்டு உங்களோட இந்த அரோ இருக்கு பாருங்க, டவுன் அரோ. இந்த டவுன் அரோ நீங்க கிளிக் பண்ண அது உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் பிள்ளைகள். ரைட், கொஞ்சம் இருங்க, give me a second. F1 கிளிக் ஆயிட்டு போல. ரைட், இங்க பாருங்க, கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணி கொண்டு டவுன் அரோ. Give me a second. ஒரு நிமிஷம் க்ளோஸ் பண்ணுவோம். ரைட், தென் ஓபன் பண்றேன். ஓகே, அழகா பாருங்க. தென் நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு ஷிஃப்ட், அழகா பார்த்துக்கொள்ளுங்களா, ஷார்ட்கட்டை ஷிஃப்டோட ஆல்டர்னேட் கீயோட டவுன் அரோ. எப்படி? ஷிஃப்டோட ஆல்டர்னேட் கீயோட டவுனை கொடுக்க வந்துட்டு இருக்கு. பாருங்க, கிளிக் பண்ணிட்டு ஷிஃப்ட் அண்ட் தென் அதோட ஆல்டர்னேட் கீ, தென் டவுன் அரோ. எத்தனை வேணுமோ அத்தனை கொடுத்தீங்கன்னா சரி. தென் இப்ப உங்களுக்கு மாத்தணும்னு சொன்னா, லைக் இங்க மேலே கொண்டு போகணும்னு சொன்னா சேம் திங், ஷிஃப்டோட ஆன் ஸ்கிரீன்
இறங்களா மேல எடுக்க போறீங்கன்னா ஷிஃப்டோட ஆல்டர்னேட்டோட அப்பரோ கிளியர். கீழே எடுக்கணும்னு சொன்னாங்க ஷிஃப்டோட ஆல்டர்னேட்டோட டவுன் ஏரோ. சரியா? ஓகே, விளையாண்டா உங்களுக்கு ஷிஃப்டோட ஆல்டர்னேட்டோட டவுன் ஏரோ, அதே மாதிரி ஷிஃப்டோட ஆல்டர்னேட்டோட அப் ஏரோ. ரைட். இப்போ நாங்க கமெண்ட்ஸ் பண்ணணும் இல்லைங்களா? இவ்வளோத்தையும் கமெண்ட் பண்ணணும்னா நாங்க இனி ஒண்ணும் ஐயோ கஷ்டம் இது வேண்டாம், மெனுவலா செய்யறது கஷ்டம். ஷார்ட்கட் நாங்க ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் கீயோட ஸ்லாஷ் இருக்கு பாருங்க, ஸ்லாஷை கொடுத்தீங்கன்னா சரி சிம்பிள் கமெண்ட் ஆயிரும். திரும்ப அன்கமெண்ட் பண்றதுக்காக செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோலோட திரும்ப அங்கட ஸ்லாஷை கொடுத்தீங்கன்னா சரி பேக் வந்துடும். ஓகே, எங்களுக்கு இந்த கண்ட்ரோலோட ஸ்லாஷை கொடுத்தீங்கன்னா கமெண்ட், திரும்ப கண்ட்ரோலோட ஸ்லாஷை கொடுத்தீங்கன்னா அன்கமெண்ட். ஓகே, இப்ப கவனிச்சு கொள்ளுங்க. இப்ப நாங்க வேர்டம் போட்டாச்சு, எக்ஸுக்கும் ஒய்க்கும் ஜெட்டுக்கும் ஏக்கும் போட்டாச்சு. இப்ப எக்ஸ் ஓகே, இது மூணுக்குமான பெருமானங்கள் எங்களுக்கு மாத்தணும். சரியா? ரைட். இப்ப எங்களுக்கு மூணுக்கும் பெருமானம் மாத்தணும் என்ன பிள்ளைகள், நாங்க சிம்பிளா என்ன போறோம், இங்க போயிட்டு ஒய் என்றும் இங்க போயிட்டு ஜெட் என்றும் இங்க போயிட்டு ஏ என்று கொடுக்கும். ஓகே, ரைட். இப்ப எங்களுக்கு ஒரு ஆபரேஷன் மட்டும் வச்சுக்கொள்ளுங்க, லைக் எக்கோ ஃபங்க்ஷன். நாங்க என்ன எக்கோ பண்ண போறோம்னா $x சொல்லி நான் இங்க கொடுத்துட்டேன். ஓகே, நான் டூப்ளிகேட் பண்ணியாச்சு நாளுக்கும். இப்ப எங்களுக்கு y மாத்துவோம், அண்ட் தென் இங்கால வந்து z மாத்துவோம், இங்கால வந்து a மாத்துவோம், அதுவும் மாத்தியாச்சு. இப்போ இந்த 4 பேருக்கும் நாங்க இந்த எக்கோ பண்றதுக்கு பின்னுக்கு 15ஆம் நம்பரால நாங்க மல்டிப்ளை பண்ணணும் 4 பேரையுமே. 15ஆம் நம்பரை 4 பேராலையும் மல்டிப்ளை பண்ணணும்னு சொன்னா எங்களுக்கு தனித்தனியா எடுக்கணுமே, கஷ்டம் இது. அதுக்கு நாங்க என்ன செய்யலாம்னா ஆல்டர்னேட் கீ தான், ஆல்டர்னேட். இந்த ஆல்டர்னேட் கீயை பிரஸ் பண்ணி கொண்டு எங்கெங்க உங்களுக்கு கட் பண்ண வேணுமோ அங்கெல்லாம் வந்து நீங்க கர்சரை கிளிக் பண்ண வேணும். ஓகே, ஆல்டர்னேட் எக்ஸுக்கு பின்னுக்கு இந்த இடத்துல வரப்போகுது. ஸோ இங்க ஒரு கர்சரை கிளிக் பண்ணுங்க, பிளிங்க் பண்ண வைக்கிறதா. ஸோ இங்க இருக்கு பாருங்க, இங்க பிளிங்க் பண்ண வைக்க ஆல்ட்டை பிரஸ் பண்ணி கொண்டு ஒய் அண்ட் தென் ஜெட் அண்ட் தென் ஏ. ரைட். இப்போ ஒரே டைம்ல 4க்கும் பிளிங்க் ஆகுது. இப்போ இன்டூ அண்ட் தென் 15. இப்போ உங்களுக்கு சிம்பிளா ஒரே டைம்ல நாங்க 15 என்டர் பண்ணியாச்சு. ஓகேவா? ஓகே, ரைட். ஒன் செகண்ட். ஓகே, இங்க பாருங்க. இப்போ XYZA இந்த 4க்கு பின்னால நான் என்டர் பண்ணணும். ஓகே, ஒரே வேல்யூ தான் வரப்போன்னு சொன்னா நாங்க எக்ஸை ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு உங்களோட கீபோர்ட்ல பாருங்க, கீபோர்ட்ல வந்து ஆல்டர்னேட் கீ இருக்கு தாங்க, ஆல்டர்னேட். அதை ப்ரெஸ் பண்ணிக்கொண்டே ஆல்டர்னேட்டை ப்ரெஸ் பண்ணிக்கொண்டே ஒய்க்கு பின்னுக்கு ஜெட்டுக்கு பின்னுக்கு ஏக்கு பின்னுக்கு கிளிக் பண்ணுங்க. அதாவது எங்க நீங்க கட் பண்ண போறீங்களோ அங்கெல்லாம் நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண ஒரே தடவையில உங்களுக்கு கர்சர் வந்து பிளிங்க் ஆகும். ஆல்டர்னேட்டை ப்ரெஸ் பண்ணிக்கொண்டு இப்போ நீங்க டைப் பண்ண வேண்டியதுதான் இன்டூ அண்ட் தென் 15. இப்போ ஹலோ சி ஹாய் தேர் பாருங்க, எல்லாம் உங்களுக்கு டைப் ஆகும், பிரச்சனை இல்லை. ஒரே தடவையில உங்களுக்கு இருக்கு. இப்போ ஓகேவா? இந்த ஷார்ட்கட் எல்லாம் ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க, ஏன்னா நான் ஃபியூச்சர்ல நிறைய ஷார்ட்கட் யூஸ் பண்ணுவேன். ரைட். ஸோ எல்லாத்தையும் கிளியர் பண்றோம்னா நாங்க டேட்டா டைப் பார்த்தாச்சு, இல்ல பார்க்கலன்னு டன். இப்போ நாங்க டேட்டா டைப் பார்ப்போம் பாருங்க. அண்ட் தென் இப்போ ப்ரௌசர்ல வந்துட்டு ரீஃப்ரெஷ் பண்றேன். ரீஃப்ரெஷ் பண்ணா C10 டேட்டா டைப்னு ரைட் செஞ்சாருங்க. இப்போ நாங்க எல்லாத்துக்கும் வந்து வேற டம்ப் நாங்க போடணுமே. ரைட், பிளிங்க் பண்ணுவோமா? இப்போ இங்க வந்துட்டு எக்கோ. ஸோ இங்க நான் யூஸ் பண்றேன் பாருங்க, வேர் அண்டர்ஸ்கோர் டம்ப் டம்ப் பிரக்கெட் அப்படியே பிரக்கெட் க்ளோஸ். சிம்பிள் பாத்தீங்களா? ரைட். இப்போ ரீஃப்ரெஷ். ஃபர்ஸ்ட் எனக்கு இன்டிஜர் 10, அடுத்த ஃப்ளாட், அடுத்தது ஸ்ட்ரிங், அடுத்தது
இன்டிஜர் 10. ஓகே, இங்க எக்ஸ் கொடுத்ததால அப்படி வந்திருக்கு, ஏ கொடுக்கணும். நாங்க பூலியன் காட்டணுமே. ரைட், பூலியனுக்கு பாத்தீங்கன்னா பூல் ட்ரூ வந்து காட்டுது. ஓகே ஃபைன். இதோட எங்களுக்கு இந்த பேசிக் பார்ட் முடியுது பிள்ளைகள். இப்போ நாங்க யாருக்கு வருவோம்னு சொன்னா, எங்களுக்கு நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு வருவோம். வந்துட்டு நாங்க ப்ரௌசரை கனெக்ட் பண்ணியும் நாங்க செஞ்சு பார்ப்போம் ப்ராசஸ். ரைட். உங்களுக்கு ப்ரௌசரை கனெக்ட் பண்ணி டாஸ்க் தர வந்துட்டாங்களா? என்ன மாதிரி? ப்ரௌசரை கனெக்ட் பண்ணி எக்ஸாம்பிள் உங்களோட இன்ஃபுல் ஃபீல்ட்ல இருந்து யூசர் நேம் எடுத்துட்டு அல்லது உங்களோட நேம் எடுத்துட்டு அதை டிஸ்பிளே பண்ணி காட்டுற மாதிரி செய்ய தொடங்கிட்டாங்களா? இல்லையே. ஓகே, நாங்க இப்போ இதை பார்த்துட்டு போவோம், உங்களுக்கு சிம்பிளா இருக்கும். டேட்டா டைப் பாருங்க, உங்களுக்கு நார்மலா தெரியும் டேட்டா டைப் பண்ண என்னன்னு சொல்லி. இன் PHP data types are used to specify the type of data that are variable can hold. There are several types of variables data types available in PHP. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா guys, எங்களுக்கு ஸ்ட்ரிங் இருக்கு, இன்டிஜர் இருக்கு, ஃபிளாட் இருக்கு, நாங்க இதை டபுள்னு கூட சொல்லலாம், பூலியன் இருக்கு, அரே இருக்கு. எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஆப்ஜெக்ட் இருக்கு, நல் இருக்கு, ரிசோர்ஸ் இருக்கு. the new thing is resource. ஸோ கைஸ், நாங்க ஒவ்வொன்றையும் 1 by 1 படிக்கணும். ஒவ்வொன்றுக்கும் கூட கூட கிளாஸ் எடுக்கும். ஐ மீன் நாங்க ஒவ்வொன்றையும் 1 by 1 ஒவ்வொன்றுக்குமான ஆபரேஷன் படிப்போம். இன்னைக்கு நாங்க ஸ்ட்ரிங் படிப்போம், சரியா? ரைட். ஸோ வேற இடம் நாங்க பார்த்தாச்சு. PHP string. A string is a sequence of letters, numbers, special characters, and arithmetic value or combination of all. The simplest way to create a string is to enclose the string literal in single quotation mark or double quotation mark. Okay. பட் சிங்கிள் கொட்டேஷன் மார்க் வந்து ஒர்க் பண்றது வித்தியாசம், டபுள் கொட்டேஷன் ஒர்க் பண்றது வித்தியாசம். எங்களுக்கு ஸ்ட்ரிங்கை பொறுத்த மட்டும் கேஸ் இல்லை. பட் நாங்க வேரியபிள அந்த ஸ்ட்ரிங்குக்குள்ள கால் பண்ண மாதிரி இருந்தா டபுள் இன்வெர்ட் கமாண்டா ரன் ஆகும், சிங்கிள் ரன் ஆகாது. கவனம். ரைட். String the length. In PHP, you can find the length of a string using the strlength function. Right. அந்த strlength ஃபங்க்ஷனை கொண்டு string the length வந்து பார்க்கலாமா? ஸோ அதுக்கான சின்டெக்ஸ் இருக்கு பாருங்க. ஸ்ட்ரிங் அண்ட் ஒரு வேரியபிள் எடுத்து அதில் ஹலோ வேர்ல்ட் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். லென்த் அண்ட் ஒரு வேரியபிள் எடுத்திருக்கேன், எஸ்டிஆர் லென்த் அப்ளை பண்றேன். நான் தென் எக்கோ பண்றேன் யாரு? எஸ்டிஆர் லென்த். நாங்க பார்ப்போம் பாருங்க ப்ராக்டிக்கலா. இப்போ ஈக்குவல் நேம்னு சொல்லி போடுறேன். ரைட். இந்த நேம் நான் அப்ளை பண்றேன். எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கு பாருங்க. லெட் செலக்ட் திஸ். நினைக்கிறேன் நாங்க செலக்ட் பண்ணது 10 போல. ரைட். 2 4 6 8 10 10 பதினொண்டா? 2 4 5 2 4 5 10 தானே? எஸ். நீங்க செலக்ட் பண்ண பிளே காட்டும் பாருங்க எத்தனை செலக்ட் பண்றீங்கன்னு சொல்லி. 10 செலக்டட். சி ரைட். இப்போ நாங்க கிழக்கு எஸ்டிஆர் லென்த் ஃபங்க்ஷனை நாங்க யூஸ் பண்ணுவோம், எக்கோ பண்ணுவோம். எஸ்டிஆர் லென்த் ஃபங்க்ஷன் அழகா நாங்க யூஸ் பண்ணக்குள்ளே எங்களுக்கு விளங்குது பாருங்க. எஸ்டிஆர் லென்த் கெட் ஸ்ட்ரிங் லென்த்னு சொல்லி காட்டுது பிராக்கெட்டுக்குள்ள. ரைட். எஸ்டிஆர் லென்த் ஃபங்க்ஷன்ல பாருங்க எங்களுக்கு பாராமீட்டர் அடிக்க சொல்லுது. பாராமீட்டர் நாங்க பாஸ் பண்ணுவோம் யாரு? எங்களோட நேம் $sign நேம். ரைட். இப்போ நாங்க ப்ரௌசர்ல போயிட்டு ரிஃப்ரெஷ் பண்ண காய்ஸ் எங்களுக்கு வரப்போற ரிசல்ட்டை பாருங்க 10. ஓகே. இப்போ நாங்க ஸ்பேஸ் விடுறோம் பாருங்க, சதித் அப்படின்னு சொல்லி. ஸோ 10 இவரோட சேர்த்து 11 ஸ்பேஸோட 11 2 4 6 7 அப்போ 11 மேலும் எத்தனை? 18. இங்க வந்துட்டு ரீஃப்ரெஷ் பண்ணா எனக்கு ரிசல்ட் வந்து 18. ஸ்பேஸ் கூட ஒரு கேரக்டர்ஸ் தான். கவனம். தென் இப்போ நாங்க பார்ப்போம் பாருங்க. எஸ்டிஆர் லென்த் ஃபங்க்ஷன் எங்களுக்கு ஓகே கேஸ் இல்லை, இது சிம்பிள் ஒன் தான் எஸ்டிஆர் லென்த் ஃபங்க்ஷன். இதை நாங்க எப்படி ஃபார்மு கூட பார்ப்போம்னு சொல்லி பார்ப்போம். எக்ஸாம்பிள் ஒரு ஃபார்ம் வந்து நாங்க கிரியேட் பண்ண போறோம். உங்களோட டெக்ஸ்ட் நீங்க என்டர் பண்ணுங்க, அதுல எத்தனை எழுத்து இருக்குன்னு நாங்க பார்த்து சொல்லுவோம் அதுக்கேற்ற மாதிரி. ஓகே ரைட். நாங்க இதுல இந்த கிளாஸ்ல கடைசியில செய்வோமா? அதே மாதிரி வேர்ட் கவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது சொல்ல வந்து கவுண்ட் பண்றது. இன் PHP you can count the number of word in a string using the str word count function. இப்போ நார்மலா கவனிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். இங்க ஒரு டெக்ஸ்ட் ஒன்று டைப் பண்ணியிருக்கேன் பாருங்க. ரைட். இதுக்கு நான் யூஸ் பண்ண போற மெத்தட்
str word count str word count நான் பாஸ் பண்ண போறது எங்களோட நேம். ரைட். ஸோ கைஸ் இப்போ நான் வந்து இங்க எக்கோ பண்றேன் பாருங்க. எக்கோ பண்ணா எனக்கு 1 2 சொல்லி காட்டுது. காரணம் இங்க இருக்கிற சொல் எத்தனை? ஒரே சொல். ஓகே ரைட். இப்ப கவனிங்களா, நான் ஃபர்ஸ்ட் நேம் சொல்லி கொடுக்கேன். ஓகே ஃபர்ஸ்ட் நேம். இங்க ஃபர்ஸ்ட் நேம் கொடுக்க போறோம் பாருங்க, முகமது. ஓகே டன். தென் எல் நேம் கொடுக்க பாருங்க, எல் நேம் ஈக்குவல் டு அஸ்வாக். ஓகே டன். அண்ட் தென் ஃபுல் நேமுக்காக நான் கொடுக்க பாருங்க, ஃபுல் ஈக்குவல் டு எஃப் நேம். What F name? Right. F name and then dot or space dot L name. Sorry, L name. Right. இப்ப சொல்லுங்க, நான் ஃபுல்லா கால் பண்ண பிள்ளைகள். சி அங்கட ஃபுல்லா கால் பண்ணா எக்கோவுக்குள்ள $sign ஃபுல்லா நான் கால் பண்றேன். ஃபுல்லா கால் பண்ணா எனக்கு வார ரிசல்ட் வந்து இப்படிதான் கிடைக்க போகுது. ரைட். இதுல எத்தனை சொல் இருக்கு? எனிபடி? எத்தனை சொல் இருக்கு? நாங்க சேர்க்க தேவையில்ல. ரைட். சும்மா கொடுத்துருக்கேன் பாருங்க. எஃப் நேம் டாட் எல் நேம் கொடுத்துருக்கேன் பாருங்க. ரீஃப்ரெஷ். எத்தனை சொல் இருக்கு இதுல? எத்தனை சொல் இருக்கு? குயிக். இதுல எத்தனை சொல் இருக்கு? யா, ஒரே சொல் இருக்குன்னு. பெர்ஃபெக்ட். பட் தி திங் இஸ், நாங்க இங்க எஸ்டிஆர் லென்த் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். எஸ்டிஆர் வேர்ட் கவுண்ட் ஃபங்க்ஷன். வேர்ட் கவுண்ட் நாங்க ஃபுல்லுக்கு தான் அப்ளை பண்ண போறோம். ரைட். சொல்லுங்க, எஸ்டிஆர் வேர்ட் கவுண்ட்ன்றது வேர்டுக்கான கவுண்டை வந்து பாக்குறது. எங்களுக்கு நார்மலா அந்த ஃபுல்லுக்கான லென்த் வந்து ஃபுல்லுக்கான ஸ்டைல் வந்து இப்படித்தான் இருக்கு. வேர்ட் கவுண்ட கொடுத்தா 1 வருமா 2 வருமா? கெஸ் பண்ணுங்க. அப்படி வேர்ட் கவுண்ட கொடுத்தா 1 ரிசல்ட்டா வருமா அல்லது 2 ரிசல்ட்டா வருமா? 1 வருமா 2 வருமா? ரீஃப்ரெஷ் பண்றேன் பாருங்க. ஆன்சர் 1. சி என்ன வந்திருக்கு? ஆன்சர் 1. கிளியர்? ரைட். பிகாஸ் ஃபுல்லா பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள், நான் ஃபுல் ரெண்டத்தை மாத்திட்டேன். எப்படி? எஃப் நேம் எல் நேமாக. இப்போ நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. எஸ்டிஆர் வேர்ட் கவுண்ட் எஃப் நேம் டாட் $sign எல் நேம்னு சொல்லி கொடுப்பேன். எஃப் நேம் டாட் எல் நேம். தென் இப்ப நான் ரீஃப்ரெஷ் பண்றேன். இப்ப ரீஃப்ரெஷ் பண்ணாலும் ஆன்சர் என்ன? 1. பிகாஸ் எஃப் நேம் டாட் எல் நேம் அப்படின்னு சொன்ன பிள்ளைகள் அங்க இருக்கிறது எத்தனை சொல்? ஒன்லி 1 சொல். கவனமா? ரைட். இது எது? நான் $sign எஃப் நேம் $sign எல் நேம் நாங்க ஸ்பேஸ் விட்டு போட்டால் இன்வெர்டர் கமா அண்ட் தென் டாட். இப்ப பார்ப்போம். இப்ப ரீஃப்ரெஷ் பண்றேன். இப்போ 2. காரணம் என்ன பிள்ளைகள்? ஒவ்வொரு சொல்லும் எங்களுக்கு வேறுபடுத்துறது யாரால? சிங்கிள் ஸ்பேஸ் ஆல. கிளியரா உங்களுக்கு? உங்களுக்கு இப்ப கிளியரா? ரைட். சோ எஸ்டிஆர் வேர்ட் கவுண்ட். அதே மாதிரி எஸ்டிஆர் பாஸ் இந்த ஃபங்க்ஷன் வந்து நாங்க சர்ச் பண்றதுக்கு. ரைட். The PHP str pos function searches for a specific text within a string. நாங்க இப்போ ஒரு டெக்ஸ்ட் எடுக்கும் பாருங்க. இங்க வந்து நான் போடுறேன் எக்ஸாம்பிள். ஏதாச்சும் ஒரு வேர்ட் வந்து போடுவோம் பாருங்க. See, hardware is a physical component of a computer system. Right. இப்போ நாங்க str post மெத்தட் வந்து யூஸ் பண்ண போறோம். post மெத்தட் எங்களுக்கு இப்ப இத பாக்குறதுக்காக, என்னது, பொசிஷன் பாக்குறதுக்காக. ரைட். சோ str அண்ட் தென் post மெத்தட் பிராக்கெட்டுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் நாங்க பாஸ் பண்ண வேண்டியது எங்கட சொல்ல வேர்ட் எங்க தேடப்புறோம்னு சொல்லி. அண்ட் தென் கமா நாங்க என்னத்தை தேடப்புறோம்? இப்ப எக்ஸாம்பிள் வேறன்னு சொல்லி கொடுப்பேன். ஓகே டன்.
ஸோ இந்த வேர்ட்ல வேற எங்க இருக்குன்னு பார்க்க போகுது. ஓகே, ஸோ நாங்க இப்ப யூஸ் பண்ண போறோம் பாருங்க. எஸ்டிஆர் போஸ்ட்ல வேர்ட்ல நாங்க தேர்ட் அப்புறம் வேற. அப்ப இது செக் பண்ணும் வேற அப்படின்னு சொன்னது இங்க இருக்கான்னு சொல்லி அதை ரிஃப்ரெஷ் பண்ற பாருங்க. 4 தருது. 4 ரிசல்ட் அப்ளிகள். இது மீனிங் 4வது லெட்டர்ஸ்ல எங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. 4வது இந்த ஸ்ட்ரிங் இண்டெக்ஸ் இருக்கு தானே, 0th இண்டெக்ஸ், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், செகண்ட் இண்டெக்ஸ், தேர்ட் இண்டெக்ஸ், ஃபோர்த் இண்டெக்ஸ், ரைட். அந்த ஃபோர்த் இண்டெக்ஸ்ல உங்களுக்கு அந்த பெருமானம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, ரைட். இப்ப நாங்க ஏ தேர்ட் நம்ம இருந்தா ஏ வந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல. பட் இங்காலே நீ இருக்குதான், எனக்கு சர்ச் ஆயிட்டு வரக்குள்ள ஃபர்ஸ்ட்டுக்கு எங்க ஐடென்டிஃபை ஆகுதோ அதுக்கான இண்டெக்ஸ் வந்து எங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ரைட். இதை நாங்க கிராபிக்ஸ்ல எப்படி செய்வோம்னு பார்ப்போம். நாங்க இப்படி கோட்ல கொடுக்காம ஒரு ஃபார்மு கூட நாங்க எப்படி அக்சஸ் பண்றோம்னு பார்ப்போம். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் காய்ஸ். அழகா பார்த்துக்கொள்ளுங்க. இந்த ஃபியூச்சர்ல எங்களுக்கு ஈஸியா இருக்கும்ன்றதுக்காக நான் இப்பயே ஸ்டார்ட் பண்றேன். ஸோ நான் ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ண போறேன் பாருங்க. நியூ ஃபைல். இந்த ஃபைலுக்கு நான் பேர் வைக்க போறேன். என்ன பேர் வைப்போம்? எக்ஸாம்பிள், ரைட், மை ஃபார்ம், மை அண்டர்ஸ்கோர் ஃபார்ம் டாட் பிஹெச்பி, ரைட். இது எங்களோட ஃபார்ம். நான் க்ளோஸ் பண்றேன். தென் எங்களுக்கான பேசிக்கான ஸ்ட்ரக்சர் ஒன்று நான் போட்டாச்சு. இதுக்கு நாங்கள் டைட்டில் வைப்போம் பாருங்க, லைக் நேம் ஜெனரேட்டர். நேம் ஜெனரேட்டர், ஃபைன். இப்போ ப்ரௌசர்ல வந்துட்டு பாடிக்குள்ள நாங்கள் டைப் பண்ணுவோம் பாருங்க, H1 டேக்ல ஓகே நேம் ஜெனரேட்டர் ஆப் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். ஓகேவா, டன். கீழே எங்களுக்கு ஒரு ஹாரிசான்டல் ரூலும் வரட்டும். அப்போ HR டேக் அதையும் போட்டாச்சு. தென் நீங்க ப்ரௌசர்ல வந்துட்டு பிள்ளைகள் இப்போ நான் ரன் பண்ண போறேன் வந்து மை அண்டர்ஸ்கோர் ஃபார்ம் டாட் பிஹெச்பி, ரைட். நேம் ஜெனரேட்டர் ஆப். தென் கீழே பாத்தீங்கன்னா ஒரு ஹெச்ஆர்எம் வந்து இருக்கு. பெர்ஃபெக்ட். இது கீழே தான் நான் எங்களோட ஃபார்மை வந்து போட போறேன். ஓகே, ஃபார்மை கிரியேட் பண்றதுக்கு உங்களுக்கு கோடிங் தெரியும் பிள்ளைகள். இதுக்கு நாங்க யூஸ் பண்ற டேக் வந்து ஃபார்ம் டேக். அந்த ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன் இருக்கு அண்ட் தென் மெத்தட் இருக்கு. ஆக்ஷனும் இருக்கு, மெத்தடும் இருக்கு. இதான் எங்களுக்கு முக்கியம். இந்த ஆக்ஷன் மெத்தட் நீங்க அங்க பாத்திருக்க மாட்டீங்க, நாங்க இங்க தான் பார்க்க போறோம். இருக்கட்டும், ஆக்ஷன் அண்ட் தென் மெத்தட். இப்போ நாங்க கொடுப்போம் பாருங்க, ஃபர்ஸ்ட் நேம் கொடுப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் நேம். இந்த ஃபர்ஸ்ட் நேம் நீங்க எப்படியும் கால் பண்ணலாம், லேபிள் டேக்ல அழகா இருக்கும். லேபிள் டேக் நான் போடுறேன் பாருங்க, ஃபர்ஸ்ட் நேம். ரெண்டுமே சேம் தான் பிள்ளைகள். எங்களுக்கு இப்படி கொடுக்கறதும் ஒன்று தான், இது கொடுக்கறதும் ஒன்று தான். ஆனா என்ன, இப்படி கொடுத்தோம்னு சொன்னா எங்களுக்கு கிளாஸை கொடுத்து நாங்க சிஎஸ்எஸ்க்கான ஸ்டைல வந்து அப்ளை பண்ணலாம். பிள்ளைங்கிட்ட ஃபியூச்சர்ல தேவைன்னா நாங்க கிளாஸை கொடுத்துட்டு சிஎஸ்எஸ் ஸ்டைல வந்து அப்ளை பண்ணலாம். இவரை கொடுத்தோம்னா நாங்க ஒரு ஸ்பேன் டேக் கொடுத்தா அந்த ஃபர்ஸ்ட் நேமை வந்து நாங்க டிசைன் பண்ண வேணும். அதனால மோஸ்ட்லி வந்து லேப்ல யூஸ் பண்ணுவாங்க. ரைட். உங்களுக்கு போட் ஸ்டெப் தெரியுமா? எனிபடி? போட் ஸ்டெப் ஃப்ரேம்வொர்க் தெரியுமா गाइस? ப்ரொஜெக்டுகளை நாங்க யூஸ் பண்ண வேணும் ஃபுல்லா. ரெண்டா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் கோட் பண்றதை விட. தெரியாது, ரைட். நான் எல்லாத்தையும் சொல்லி தரேன்னா நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஃபார்முலா ஆக்ஷன்ல மெத்தட் போட்டிருக்கேன். இப்போ நாங்க ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லி போறோம் பாருங்க, ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் ஸ்பேஸ் விட்டு எங்களுக்கு வந்து தேவை இன்புட்டுக்குள்ள. உங்களுக்கு அடுத்த ஷார்ட்கட் பாருங்க, ஃபர்ஸ்ட் நேம் போட்டாச்சு. இப்போ நாங்க எங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டு வேணும்னா நாங்க கொடுக்குறது என்ன பிள்ளைகள், இன்புட்டுக்குள்ள டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ஞாபகம் இருக்கா? இன்புட்டுக்குள்ள டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட். சைஸ் வேணுமெண்டா நீங்க சைஸை மென்ஷன் பண்ணுவீங்க. பிளேஸ் ஹோல்டர் வேணுமெண்டா பிளேஸ் ஹோல்டர் மென்ஷன் பண்ணுவீங்க. இப்போ உங்களுக்கு கம்பல்சரி என்ன தெரியுமா, நேம். ஒவ்வொரு டெக்ஸ்ட் ஃபீல்டுக்கும் பிள்ளைகள் நாங்க ஒரு நேம் வைக்கணும். ஓகே, நேம் ஈக்குவல் டு நாங்க வைக்க பாருங்க எஃப் நேம் அப்படின்னு சொல்லி. என்னது? எஃப் நேம். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எஃப் நேம் அண்ட் தென் எங்களுக்கு ஸ்லாஷ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த லைனுக்கு இறங்கணும்னா நாங்க பிரேக் பண்ண வேணும். இப்போ நான் கொடுக்க பாருங்க லாஸ்ட் நேம் அண்ட் தென் இன்புட் அண்ட் தென் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்
Okay, name equal to and then EL name. சரியா? Right. And then break. And then input, see, input type equal to submit. And then name equal to இல்லாட்டி வேல்யூ போடுவோம். வேல்யூ ஈக்குவல் டு ஜெனரேட். தட்ஸ் இட். தென் ப்ரௌசர்ல வந்துட்டு ரீஃப்ரெஷ் பண்றோம் பாருங்க. ரீஃப்ரெஷ் பண்ணா எங்களுக்கு சிம்பிள் ஃபார்ம் ஒன்று இருக்கு. பட் டிசைன் வந்து எங்களுக்கு ஆக்லி பிடிக்கவே இல்லை. ஒரு மாதிரி இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஜெனரேட் ஒன்றும் பண்ணிடலாது. நாங்க யூஸ் பண்றது யாரு? HTML ஒன்லி. CSS போட்ட மட்டும் தான் ஸ்டைல் பண்ணலாம். இப்போ உங்களோட நோக்கம் பிள்ளைகள், இங்க ஒரு நான் நேம் ஒன்று என்டர் பண்ணுவேன், இங்க ஒரு நேம் என்டர் பண்ணுவேன், ஜென்ரேட் கொடுத்தா ஃபுல் நேம்னு சொல்லி போட்டு எங்களுக்கு ஃபுல் நேமா காட்டணும். ஓகே, ஃபர்ஸ்ட் நேம் ஒன்று என்டர் பண்ண போறேன், லாஸ்ட் நேம் என்டர் பண்ண போறேன், ஜென்ரேட்டர் கொடுத்துருன்னு சொன்னா ஃபுல் நேமா காட்டணும். த திங் இஸ் காய்ஸ், நல்லா விளங்கிடுங்க. இப்ப நாங்க இங்க ஒரு பேர் அடிக்கணும்னு சொன்னா அந்த பேர் எங்களுக்கு கலெக்ட் பண்ணணும். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல நாங்க ஒரு பேர் அடிக்கணும்னா கலெக்ட் பண்ணணும். இது ஜஸ்ட் நேம் தான், உங்களுக்கு தெரியும். இது ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் தான். எங்களுக்கு வேல்யூஸை கலெக்ட் பண்றது இந்த டெக்ஸ்ட் ஃபீல்ட். அதே மாதிரி இந்த டெக்ஸ்ட் ஃபீல்ட். அப்ப இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டு நாங்க என்ன பெருமானம் அடிக்கணும்னு சொல்லி அதை கலெக்ட் பண்றதுக்காக நாங்க யூஸ் பண்ணுகின்ற ஒரு வேரியபிள் தான் பிள்ளைகள் எங்களுக்கு நேம். ஓகே, நேம் என்கிறது ஜஸ்ட் ஒரு வேரியபிள் மாதிரி. இப்ப இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டுல நாங்க அடிக்கிற பெருமானத்தை எங்களுக்கு கலெக்ட் பண்றால் யாரு தெரியுமா? எஃப் நேம். அதே மாதிரி இங்க கலெக்ட் பண்றால் யார் தெரியுமா? எல் நேம். அப்ப எங்களுக்கு இந்த நேமுக்கு கொடுக்குற பெருமானம் நாங்க யுனிக்கான பெருமானமா கொடுக்கணும். எஃப் நேம் இங்க கொடுத்தா வேற ஆளுக்கு நாங்க எஃப் நேம் கொடுக்க கூடாது. காரணம் அது வேரியபிள் மாதிரி. கிளியர்? அப்ப இந்த இன்புட் ஃபீல்டு நாங்க அடிக்கிற பெருமானமானது எஃப் நேம்ல ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி இந்த இன்புட் ஃபீல்டு நாங்க அடிக்கிறது வந்து எல் நேம்ல வந்து எங்களுக்கு ஸ்டோர் ஆகும். ஜென்ரேட்டர் கொடுத்தால் எங்களுக்கு இந்த ரெண்டு ஃபீல்ட்ல பெருமானத்தையும் எடுத்து PHPக்கு மாத்தி ப்ராசஸ் பண்ணி எங்களுக்கு அவுட்புட்டா காட்டினா சரி. ஐடியா விளங்கிட்டா? ஐடியா விளங்கிட்டா? ரைட். ஸோ கைஸ், உங்களுக்கு முக்கியமா பாருங்க, மேல இருக்க ஃபார்ம் இருக்கு பாருங்க. ஃபார்ம்ல ஆக்ஷன் அண்ட் தென் மெத்தட் சொல்லியிருக்கு பாருங்க. ஆக்ஷன் அண்ட் தென் மெத்தட். இப்போ மெத்தட்ல என்ன வரும்னு சொன்னா ஒன்று கெட் வரும், அப்படி இல்லைன்னா போஸ்ட் வரும். நல்லா விளங்கிடுங்க. ஒன்று கெட் வரும், இல்லாட்டி போஸ்ட் வரும். கெட்டுக்கும் போஸ்ட்டுக்கும் என்ன வேறுபாடு மெயின் சொல்லி காட்டுறோம் பாருங்க. ரைட். ஸோ கெட் வர்சஸ் இது உங்களுக்கு இந்த கமாண்டே. ரைட். ரைட். கெட் மெத்தட் ஆர் போஸ்ட் மெத்தட். அழகா விளங்குறீங்களா? கெட் மெத்தட் ஆர் போஸ்ட் மெத்தட் ரெண்டுக்கும் இடையிலான வேறுபாட்டை நாங்க ஒருக்கா பார்ப்போம். ஸோ நான் கெட்னு கொடுத்துருக்கேன் பாருங்க பிள்ளைகள். நான் இங்க வந்துட்டு கெட் கொடுத்துட்டு இங்க போறேன், ஆப் ஒருக்கா ரிஃப்ரெஷ் பண்றேன். நீங்க பாருங்க, நான் வந்து கொடுக்க போறேன் பாதி. ஓகே, என்ன கொடுப்போம்? ஃபாத்திமான்னு சொல்லி கொடுக்கேன். ரைட். ரைட். இங்க பாருங்களா, மேலுக்கு ஜூஆரோட இருக்கா பார்த்து கொள்ளுங்க. நத்திங் இஸ் தேர். நான் ஜெனரேட் கொடுக்கேன். வாட் ஹேப்பன் ஹியர்? நான் வந்து மேக்னிஃபயர் ஓபன் பண்றேன். சி, எங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. சும்மா இருந்தது பாருங்களா, நல்லா பாருங்க. எங்களுக்கு இது சும்மா இருக்கு, எதுவுமே இல்லை. நான் கிளிக் பண்ணிட்டு பாதி என்று சொல்லி டைப் பண்றேன். அண்ட் தென் நெக்ஸ்ட்ல இல்லாட்டி முகமதுன்னு சொல்லி அடிப்போம் பாருங்க, இல்லாட்டி சிவனேஷ் அண்ட் தென் கிரிஷ் அப்படி கொடுத்துருக்கேன் பாருங்க. ஜஸ்ட் எதுவுமே இல்லை, ஜெனரேட் கொடுக்கேன். அந்த பாத்தீங்களா நீங்க? கொஸ்டின் மார்க் வச்சு எஃப் நேம் ஈக்குவல் டு சிவனேஷ் அண்ட் எல் நேம் ஈக்குவல் டு கிரிஷ் வந்திருக்கு. இந்த எஃப் நேமும் எல் நேமும் யாரு காய்ஸ்? ஞாபகம் இருக்கா? நாங்க கொடுத்திருந்தோம் எங்க எங்கட இங்க நேம் ஈக்குவல் டு எஃப் நேம், நேம் ஈக்குவல் டு எல் நேம் கொடுத்தோமா இல்லையா? சோ நாங்க கொடுத்த பெருமானத்தாலதான் எங்களோட டேட்டா கலெக்ட் ஆயிருக்கு. இது கிளியரா? நாங்க கொடுத்த நேமாலதான் எங்க டீட்டெயில் வந்து கலெக்ட் ஆகிருக்கு. இது கிளியர்? நான் சொன்னேன் வேரியபிள் மாதிரி அது ஃபங்க்ஷன் ஆகும் சொல்லி. ரைட். இப்போ இந்த கெட் மெத்தடுங்களுக்கு அவ்வளவு கொஞ்சம் பெஸ்டான மெத்தட் இல்ல. ரீசன் இங்க பாருங்க, பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன் பிள்ளைகள்.
இப்போ இன்புட் டைப் ஈக்குவல் டு பாஸ்வேர்ட் அடிக்கிறதுக்கு ஷார்ட்கட் என்ன தெரியுமா? இன்புட் கொலான் பாஸ்வேர்ட் அடிச்சீங்கன்னா சரி பிள்ளைங்க. இங்க பாருங்க ஷார்ட்கட் இன்புட் அண்ட் தென் காலம் அண்ட் தென் பாஸ்வேர்ட். என்ன பண்ணிட்டோம்னு சொன்னாலே ஓட்டோ வந்துடும் பாருங்க. எவ்வளவு சிம்பிள். நாங்க கஷ்டப்பட்டு அடிக்க தேவையில்லை. இன்புட் டைப் ஈக்குவல் டு சப்மிட் சொன்னா இன்புட் காலம் சப்மிட். எல்லாம் ஷார்ட்கட் உங்களுக்கு. இன்புட் காலம் வரலன்னு சொன்னா கண்ட்ரோலோட ஸ்பேஸ கொடுங்க சொல்யூஷனுக்காக. இன்புட் காலம் அண்ட் தென் டெக்ஸ்ட் சொன்னா டெக்ஸ்ட், பாஸ்வேர்ட் சொன்னா பாஸ்வேர்ட். தட் கைண்ட் ஆஃப் திங்ஸ். ஓகே, இன்புட் டைப் ஈக்குவல் டு பாஸ்வேர்ட் நேம் கொடுக்க பாருங்க பாஸ். ரைட். அண்ட் தென் இங்கே நான் பிரேக் கொண்டு போடுறேன். இப்போ இங்க வந்துட்டு ரீஃப்ரெஷ் பண்றேன். ரைட் இருக்கு. இப்போ இங்க கொடுக்க பாருங்க ஏபிசி நேம், XYZ வந்து லாஸ்ட் நேம், பாஸ்வேர்ட் வந்து 1 2 3 4 அந்த ஜெனரேட் கொடுக்கேன். இது குட் மெத்தடா? ஒரு ஆள் பாஸ் பண்ற பாஸ்வேர்டை வந்து ஜூஆர்எல்ல காட்டுறது குட் மெத்தட் அப்ளைகள். சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன், ஏடிஎம் கார்டு நம்பர், உங்களோட பாஸ்வேர்டு எல்லாம் நாங்க அங்க என்ட்ரி பண்ணி இங்க கொடுக்கக்குள்ள வந்து எங்களுக்கு தெரியல. ஆனா கொடுத்துட்டு ஜென்ரேட் கொடுத்தா இங்க தெரியுது என்ன கொடுத்தேன்னு சொல்லி. திங்க் பண்ணி பாருங்க, இது செக்யூரா? இது பாதுகாப்பான முறையா? சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்றதுக்கு இல்லையே இல்ல. நாங்க என்ன பாஸ் பண்றோம் எங்களுக்கு மேலுக்கு யூஆர்எல்ல காட்டுது, இப்படி காட்டக்கூடாது. சோ இதற்காக நாங்க யூஸ் பண்றது என்ன மெத்தட் தெரியுமா? போஸ்ட் மெத்தட். பொதுவாக கெட் மெத்தட் வந்து டேட்டா எடுக்கிறதுக்கும் போஸ்ட் மெத்தட் வந்து நாங்க சப்மிட் பண்றதுக்கும் யூஸ் பண்ணுவோம். ஓகே, போஸ்ட் மெத்தட கொடுத்துட்ட பிள்ளைகள் நான் ஜெனரேட் பண்றேன் பாருங்க. இங்க வந்து கொடுக்க பாருங்க. எக்ஸாம்பிள் வந்து சதீத் அண்ட் தென் ராஜ் அண்ட் தென் பாஸ்வேர்ட் 1 2 3 4. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. யூஆர்எல் இங்க இருக்கு, நான் ஜெனரேட் கொடுக்கேன். ரைட், சப்மிட் ஆயிட்டு. பட் யூஆர்எல்ல காட்டுதா? காட்டல. இப்ப சொல்லுங்க, கெட்டா பெஸ்ட் போஸ்டா பெஸ்ட்? கெட்டா பெஸ்ட் போஸ்டா பெஸ்ட்? வெரி குட், போஸ்ட் மெத்தட் எங்களுக்கு பெஸ்ட். ஓகே ரைட். இப்ப கவனிங்க, இது சிம்பிள் டாஸ்க் வந்து நான் செய்ய போறேன் காய்ஸ். ஒன்றுமே இல்லை, நாங்க ஃபார்மை கிரியேட் பண்ணியாச்சு. இதுக்கெல்லாம் நான் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் ஃபார்மை கிரியேட் பண்ணிருக்கேன். இப்போ மெத்தட் என்னன்னு பார்த்துட்டு நாங்க டேட்டாவை எந்த HTTP ரெக்வஸ்ட் கூட நாங்க ஷேர் பண்ண போறோமோ, அனுப்ப போறோமோ அல்லது எடுக்க போறோமோ அந்த மெத்தட் தான் நாங்க யூஸ் பண்ண போறோம். போஸ்ட் ஒரு கெட் ரெண்டுமே HTTP-க்கான ரெக்வஸ்ட் மெத்தட். ஆக்ஷன்ல நாங்க யாரை கொடுக்க போறோம் அப்படிங்க, இங்க ஃபார்ம்ட டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணப்பட்டு நான் சப்மிட் கொடுத்தனாக இருந்தா இந்த ஃபார்ம்ட டேட்டாவெல்லாம் எடுத்து நான் என்ன பண்ண போறேனோ அது தொடர்பான ஸ்கிரிப்டை நாங்க எழுதி வைக்கணுமா இல்லையா? அந்த ஸ்கிரிப்டுக்கான ஃபைலை தான் நான் இந்த ஆக்ஷன்ல கால் பண்ண வேணும். எக்ஸாம்பிள் நான் இங்க எடுக்க பாருங்க. ஜஸ்ட் நான் act.php என்று சொல்லி எடுக்கேன். ஓகே, act.php ஆக்ஷனுக்காக எடுத்திருக்கேன். இப்போ எங்களுக்கு இங்க நான் ஃபார்ம் எல்லாம் டைப் பண்ணிட்டு பிள்ளைகள் ஜெனரேட் கொடுத்தேன்னு சொன்னா, ஐ மீன் சப்மிட்ட கிளிக் பண்ணா ஆக்ஷன் எனக்கு எங்க போகணும்டா act.php போகணும். அப்ப act.php சொன்ன பிள்ளைகள் இந்த கோடை நான் சப்மிட் பண்ணா இந்த act.php வந்து ரன் ஆகும். அதுக்குள்ள என்ன பண்ணிருக்கேன்? ரைட், அதை நான் எழுத வேணும். இப்போ இவங்க ரெண்டு பேரும் வார பெருமானத்தை வச்சுக்கொள்ளுங்க. எஃப் நேம் இருக்கு, எல் நேம் இருக்கு. எனக்கு பாஸ்வேர்ட் தேவையில்லை, நான் ரிமூவ் பண்ணிக்கொள்றேன். ரைட், ஃபர்ஸ்ட் நேமும் லாஸ்ட் நேமும் இருக்கு. ரெண்டுக்குமான பேரை பார்த்துக்கொள்ளுங்க, எஃப் நேம் எல் நேம். நான் யூஸ் பண்ற ரெக்வஸ்ட் என்ன? போஸ்ட் ரெக்வஸ்ட். இப்போ இங்க வந்துட்டு இங்க எஃப் நேமால வார பெருமானத்தை நான் இங்க ஸ்டோர் பண்ண வேணும். ஸோ சிம்பிளா நான் PHP கோடை ஸ்டார்ட் பண்றேன், PHP கோடை முடிக்கேன். ரைட், இது எனக்கு PHP கோட். இதுக்குள்ள நான் ஒரு வேரியபிள் எடுக்க போறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் நேம் அதுக்காக ஃபர்ஸ்ட் எடுக்கேன். அதே மாதிரி லாஸ்ட் நேம் அதுக்காக லாஸ்ட் எடுக்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவல் டு நாங்க வார பெருமானத்தை கலெக்ட் பண்ற மெத்தட் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவல் டு நாங்க என்ன ரெக்வஸ்ட் பயன்படுத்துறோம்? போஸ்ட். ஸோ நீங்க போட வேண்டிய காட் $_post. கெட்ன்னு சொன்னா $_get. தட் அதான் எங்களுக்கு விஷயம். ரைட், பட் இங்க நீங்க $_post வந்து இப்படி போடாதீங்க, சிம்பிள் லெட்டர்ல போடாதீங்க. ரைட், இப்படி போட்டுறாதீங்க தயவு செஞ்சு. $_post should be in capital letter. $_post ஸ்கொயர் பிராக்கெட் ஓபன் பண்ணுங்க. உங்களுக்கு பிராக்கெட் ஓபன் பண்ணி சிங்கிள் இன்வெர்டர் கமாக்குள்ள அங்க நாங்க என்ன பெருமானம் போட்டிருக்கோம் பாருங்க, நேமுக்கு எஃப் நேம். ஸோ அப்படியே எஃப் நேம் இங்க போட்டீங்கன்னா சரி. மீனிங் போஸ்ட் ரிக்வஸ்ட் கூட வார எஃப் நேம் எடுத்து நான் ஃபர்ஸ்ட் என்கிற ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்றேன். இது விளங்கிட்டா உங்களுக்கு? இந்த லைன் விளங்கிட்டா? லைன் விளங்காட்டி போடலாங்கால.
எப்படி first equal to post கூட வருகின்ற f name. Right. அதே மாதிரி நான் அப்படியே காப்பி பண்ணி இதை லாஸ்டா மாத்துறேன். அதே மாதிரி இவரை வந்து எல் நேமா மாத்துறேன். ஓகே, ஸோ லாஸ்ட் ஈக்குவல் டு $_post எல் நேம். இப்போ நான் கீழே ஜஸ்ட் எக்கோ பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். எக்கோ பண்றேன் $first. ஓகே, ரைட். ஸோ லெட் மீ ட்ரை. ரீஃப்ரெஷ் பண்றேன். சி சதித் அண்ட் தென் ராஜ் அண்ட் தென் ஜெனரேட். என்ன காட்டுது? சதித். எனக்கு தேவை என்ன? யுவர் நேம் இஸ் சதித் ராஜ். ஸோ எக்கோ பண்ணுங்க. யுவர் நேம் இஸ் dot f name. Sorry. First என்ன? dot first dot last. இப்போ நாங்க வந்துட்டு ரீஃப்ரெஷ் பண்ணுவோம். சதித் and then Raj and then generate. Your name is Sadit Raj. Clear? நாங்க ஃபார்ம் ஒரு ஃபைலையும் ஸ்கிரிப்டை இன்னொரு ஃபைலையும் எழுதியிருக்கோம். எங்களுக்கு ஃபார்மை கிளிக் பண்ணி சப்மிட்டை கொடுத்தா action.phpக்கு போகணும். இது எங்களோட action.php. அங்க போனாலும் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இருக்குது. நாங்க எடுத்திருக்கோம். தென் அதை எக்கோ பண்ணி ப்ராசஸ் பண்றோம். இஸ் இட் ஓகே? கிளியர்? ரைட். இந்த மெத்தட நாங்க இன்னொரு நிறைய விதங்களை கூட நாங்க எடுக்கலாம் பிள்ளைகள். நான் ஃபியூச்சர்ல சொல்லி தரேன். என்ன சொன்னா இப்போ சொன்னா குழம்பு எங்களுக்கு தெரியாது. இன்னும் ஒன்றுக்கு சொல்றேன் பாருங்க. இஃப் இசட் மெத்தட். என்ன மெத்தட்? இஃப் இசட் மெத்தட். அதாவது இந்த பட்டனுக்கு நாங்க ஒரு பேர் வைக்கணும் பிள்ளைகள். இன்புட் டைப் ஈக்குவல் டு சப்மிட் இருக்கா இல்லையா? ரைட். இந்த பட்டனுக்கும் ஒரு பேர் வைக்கணும். எக்ஸாம்பிள் நான் வைக்க பாருங்க. நேம் வந்து BTN. ரைட். பட்டனோட பேர் என்ன? BTN. இதானே வந்து சப்மிட் பட்டன். ரைட். இஃப் இசட் BTN. ஓகே, இஃப் இசட் $_post ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள BTN. இது எங்கட PHP கோட். ஓகே, ரைட். இஃப் இசட் $_post BTN. அப்படின்னா BTN ஆல வார போஸ்ட் ரிக்வெஸ்ட் ஆல வார மெசேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணுங்க. அதாவது மீனிங். இஃப் இசட் $_post BTN என்று சொன்னா பட்டனுக்கு நாங்க வச்ச பேர் என்ன? BTN. BTN பட்டனால வருகின்ற எல்லா டேட்டாவையும் கலெக்ட் பண்ணுங்க. நீங்க கேட்கலாம் ஒரு கொஸ்டின். ஏன் நாங்க நியூ பேஜ்ல டிஸ்பிளே பண்ணணும், அதே பேஜ்ல எங்களுக்கு டிஸ்பிளே பண்ண இயலாதா? கேட்கலாமா இல்லையா? அப்படி இந்த கொஸ்டின் யாருமே கேட்கலையே. உங்களுக்கு யோசனை கூட வரலையா? நாங்க ரீஃப்ரெஷ் பண்ண நியூ பேஜ்ல வந்திருக்கு, எங்களுக்கு சேம் பேஜ்ல ரிசல்ட் வரையிலாதா கீழுக்கு? நீங்க யாருமே கேட்கலையே. டவுட் வரலையா உங்களுக்கு? கீழுக்கு எங்களுக்கு சேம் லொகேஷன்ல எங்களுக்கு வரணும்னு சொல்லி யாருக்கும் டவுட் வரலையா? இந்த இடத்துல எனக்கு வரணும். ரைட். சேம் லொகேஷன்ல காட்டணும்னா பாருங்க, நாங்க யூஸ் பண்ண வேண்டியது வேற ஸ்கிரிப்ட் எங்களுக்கு தேவையில்ல. சேம் லொகேஷன் சொன்னா நாங்க அதுக்குள்ளேயே ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணலாம். அப்படின்னா இந்த ஆக்ஷன் எங்களுக்கு தேவையில்ல. ஓகே, கிளியர் பண்றேன். ரைட். எங்க எனக்கு தேவை? பாடியில தானே. ரைட். இப்போ இதுக்குள்ள நாங்க PHP ஸ்டார்ட் பண்ணணும். பிரச்சனை இல்லையே. PHP நாங்க எங்கேயும் ஸ்டார்ட் பண்ணலாம் படிச்சிருக்கோம். ரைட். இதான் எங்கட PHP கோட். ஓகேவா? ரைட். இப்போ இங்க வந்துட்டு நான் ஸ்கிரிப்ட்ல அப்புறம் பாருங்க. இஃப் பிரக்கெட்டுக்குள்ள இசட் மெத்தட் கண்டிப்பா யூஸ் பண்ணணும். பிரக்கெட்டுக்குள்ள $_post request ஸ்கொயர் பிரக்கெட்டுக்குள்ள பட்டனோட பேர் என்ன பிள்ளைகள்? BTN. BTN பட்டனால வர டேட்டாவை எடுக்க போறோம். ஓகேவா? ரைட். ஸோ $first equal to $_post ஸ்கொயர் பிரக்கெட்டுக்குள்ள F நேம் ஆல வர டேட்டா. அதே மாதிரி $last equal to $post request ஆல வருகின்ற L நேம்ல வர டேட்டா. இப்போ நாங்க எக்கோ பண்ண போறோம். ஹலோ ஃபர்ஸ்ட் நேமா ஃபர்ஸ்ட் என்ன? ஹலோ ஃபர்ஸ்ட் and then last. That's it. Okay, simple பாருங்க. Then இங்க வந்துட்டு refresh பண்ணுவோம் and then Sadith and then Raj
and then generate, see, hello Sadit Raj. Is it clear now? Okay. வெப்சைட் நம்மளுக்கு ப்ரொஃபஷனலா செய்யறது வந்து ஃப்ரேம் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணி தான். யாருமே பியூர் HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட் எல்லாம் யூஸ் பண்ணி எழுதுறல. ஃப்ரேம் ஒர்க் அதில் யூஸ் பண்ணி தான் எழுதுவாங்க. டைல்வின் சிஎஸ்எஸ் சொல்லி ஒரு சிஎஸ்எஸ் இருக்கு. டைல்வின் சிஎஸ்எஸ் இஃப் யூ கேன் லேர்ன் பண்ணிக்கொள்ளுங்க, பிரச்சனை இல்லை. நான் யூஸ் பண்றது டைல்வின் மோஸ்ட்லி. பட் பெஸ்டான ஒன்று இன்னொன்று இருக்கும் பிள்ளைகள், அதுக்கு பேர் வந்து பூட்ஸ்ட்ராப். அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப அப்படி ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க பூட்ஸ்ட்ராப்பை பழகிட்டு அதுக்கப்புறம் யாரை பழகுங்க, டைல்வின்ட பழகுங்க, பிரச்சனை இல்லை. பூட்ஸ்ட்ராப் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணா அதுக்கான ஒஃபிஷியல் வெப்சைட் உங்களுக்கு வரப்போது. பூட்ஸ்ட்ராப் த மோஸ்ட் பாப்புலர் HTML CSS அண்ட் JavaScript லைப்ரரி. கிளிக் பண்ற பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா இருக்கும் ஃப்ரண்ட் எண்ட் ஃப்ரேம் ஒர்க். ஃப்ரண்ட் எண்ட் சொன்ன பிள்ளைகள் கண்ணுக்கு முன்னுக்கு தெரியற எல்லாத்தையும் நாங்க டிசைன் பண்றது. ஒரு ஃப்ரண்ட் எண்டுக்கான ஃப்ரேம் ஒர்க் எப்படி நான் அதை யூஸ் பண்றேன்னு சொல்லி தரேன் பாருங்க. வெரி சிம்பிள், அட்ராக்டிவா டிசைன் பண்ணலாம். அதுவும் கோடிங் பக்காவா இருக்கும் பாருங்களேன். இந்த ஃபார்ம் நான் எப்படி டிசைன் பண்ணி காட்டுறேன்னு பாருங்க. நாங்க என்ன டிசைன் பண்ண ஃபார்ம் எப்படி அழகா டிசைன் பண்ணி காட்டுறேன்னு பாருங்க. ரைட், இப்போ நான் எல்லாத்தையும் கிளியர் பண்றேனே. ரைட், இப்போ பாருங்க எனக்கு எம்டி வியூ பிள்ளைகள். நான் ஜஸ்ட் வந்து ஹலோ ஒன்று மட்டும் தான் நான் டைப் பண்ணியிருக்கேன். இங்க வந்துட்டு ரீஃப்ரெஷ் பண்ற பாருங்க. ரைட், ரீஃப்ரெஷ் பண்ணா ஒன்லி ஹலோ மட்டும் தான் இருக்கு. இப்போ நாங்க பூட் ஸ்டெப்பை வந்து இம்போர்ட் பண்ணுவோம். பூட் ஸ்டெப் கன்செப்ட் நான் ஒரு சொல்றேன் பாருங்க. சிஎஸ்எஸ் உங்க எல்லாருக்கும் தெரியும் தானே கைஸ்? சிஎஸ்எஸ் தெரியும் தானே உங்களுக்கு? சிஎஸ்எஸ் பத்திய நாலேஜ் ஐடியா இருக்கு தானே? எஸ். சிஎஸ்எஸ் நாங்க எதுக்கு யூஸ் பண்றேன்? HTML யூஸ் பண்ணி நாங்க ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணக்குள்ள அது ஜஸ்ட் ஒரு ஃப்ரேம் ஒர்க். அதுக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க் இல்ல, ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரக்சரை தான் தெரியும் HTML. ஒரு பில்டிங் பிளாக் தான் HTML. நாங்க என்னத்தை டிசைன் பண்ண போறோமோ டிசைன் பண்றதுக்கு ஸ்டைல தராது, பட் ஸ்ட்ரக்சரை தரும். அந்த ஸ்ட்ரக்சருக்கு தேவையான அட்ராக்டிவான ஸ்டைல கொடுக்கறதுக்கு தான் நாங்க யாரை யூஸ் பண்ணுவோம்? சிஎஸ்எஸ். அந்த சிஎஸ்எஸ் நாங்க கிளாஸ்ல எழுதி வச்சிருப்போம். கிளாஸை கால் பண்ண எங்களுக்கு அந்த ஃபங்க்ஷன் நடக்கும். ஓகே, இதே பிள்ளைகள் பூட் ஸ்டெப் செய்யுது. பூட் ஸ்டெப் டெவலப்பர்ஸ் என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா, ஆல்ரெடி வந்து கிளாஸஸுக்கு வந்து ஸ்டைல் எழுதி வச்சிருக்காங்க. நாங்க அந்த கிளாஸை கால் பண்ண அதுக்கான ஃபங்க்ஷன் நடக்க போகுது. ஐடியா விளங்கிட்டா? அவங்க எழுதி வச்சிருக்காங்க, அப்ப நாங்க ஸ்டைல் எழுத தேவையில்ல. அவங்க எழுதி வச்சு அந்த கிளாஸை கால் பண்ண ஒவ்வொரு ஃபங்க்ஷன் நடக்கும். ஓகேவா? ஓகே, ரைட். ஸோ கைஸ் பாருங்க, நாங்க பூட் ஸ்டாப்புக்கு போயிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இல்ல கீழக்கு பாத்தீங்கன்னா பாருங்க, பூட் ஸ்டாப்ட கெட் ஸ்டார்டட் எனி வே யூ வாண்ட் அப்படின்னு சொல்லி ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று நாங்க இன்ஸ்டால் பண்ற செட்டப்ஸ், ரெண்டாவது சிடிஎன் யூஸ் பண்ற செட்டப். எங்களுக்கு சிடிஎன் ஈஸி. சிடிஎன் சொன்னா நாங்க பூட் ஸ்டாப்பை டவுன்லோட் பண்ணி போட தேவையில்ல. பூட் ஸ்டாப்ட லிங்கை நாங்க பேஸ்ட் பண்ணா சரி. பூட் ஸ்டாப்ட லிங்கை பேஸ்ட் பண்ணா சர்வர்ல இருந்து குறித்த ஃபைல் ஆனது ஆக்சஸ் ஆகும். அதுல ரெண்டு லிங்க் இருக்கு பாருங்க. ஒன்று லிங்க் இருக்கு, ஸ்கிரிப்ட் இருக்கு. இது ஜாவா ஸ்கிரிப்டுக்கான சிடிஎன், இதங்கட பூட்ஸ்ட்ராப் சிஎஸ்எஸ்க்கான சிடிஎன். ஜஸ்ட் நீங்க இந்த சிடிஎனை காப்பி பண்ணுங்க. ரைட், எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் இது ஒரு எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் லிங்க். ஓகே, சிடிஎன்ங்கிறது கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க். இந்த லிங்கை வந்து நான் நீங்க பேஸ்ட் பண்ண போறேன். ஸோ காப்பி அண்ட் நீங்க வந்துட்டு எங்களோட ஹெட்டுக்குள்ள நீங்க பேஸ்ட் பண்ணீங்கன்னா சரி, டன். இப்போ உங்களுக்கு பார்க்கக்குள்ள பாருங்க, இது அப்படியே அங்கால போகுது பாருங்க, எடுத்து வர கஷ்டம். அப்ப ஷார்ட்கட் வியூக்கு போயிட்டு வேர்ட் ரேப்பா கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களோட ஸ்கிரீனுக்குள்ள தெரியும். சரியா? ரைட், ஓகே. நான் லிங்க் பண்ணிட்டேன் பாருங்க. லிங்க் இது ஒரு எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் லிங்க். இப்போ நான் ஹலோ டைப் பண்ணிருக்கேன் பிள்ளைங்க. இப்போ இங்க போயிட்டு நான் ரீஃப்ரெஷ் பண்ற பாருங்க. உங்களோட ஹலோட ஃபாண்ட் மாறினால் சிஎஸ்எஸ் உங்களுக்கு பூட்ஸ்ட்ராப் வந்து பெர்ஃபெக்டா வந்து அப்ளைட் ஆயிட்டுன்னு சொல்லி அர்த்தம். ரைட். ஸோ பூட்ஸ்ட்ராப்ல நீங்க உங்களுக்கு தேவையானதை சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஆர்எஸ் டாக்ஸுக்கு போகலாம். டாக்ஸுக்கு போன டாக்குமெண்டேஷன் உங்களுக்கு இருக்கு பிள்ளைகள். பாருங்க, ஒவ்வொன்றும் இருக்கு. பிரேக் பாயிண்ட் இருக்கு, கிரீட் இருக்கு, அதே மாதிரி பாருங்க குளம் இருக்கு, போம்ஸ் இருக்கு. அழகா நீங்க போயிட்டு ஒருக்கா லேர்ன் பண்ணி படிச்சு கொள்ளுங்க. எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னாலே இருக்கும் பாருங்க. இப்போ நம்மள எக்ஸாம்பிள்ஸுக்கு போனோம்னா பிள்ளைகள் எக்ஸாம்பிள்ஸ் நிறைய போட்டு வச்சிருக்காங்க. இங்க எவ்வளவு ஹெடர் எல்லாம் வந்து சிம்பிளா வந்து டிசைன் பண்ணலாம், ஹீரோ எல்லாம் வந்து சிம்பிளா டிசைன் பண்ணலாம், சைட் பார். நாங்க கஷ்டப்பட்டு கொண்டு நிக்க தேவையில்ல இல்லைங்களா?
எங்களுக்கு தேவையானதை நாங்க ஈஸியா வந்து டிசைன் பண்ணிடலாம். அங்க HTML-க்கு நாங்க எழுதி CSS எழுதி PHP எல்லாம் எழுத தேவையில்ல. கிளாஸை கால் பண்ணா சரி பாருங்க அட்ராக்டிவ் ஆனது. அதுலயும் பூட்ஸ்ட்ராப்புக்கான அடுத்த திங் என்னன்னு சொன்னா மோஸ்ட்லி ஹை ரெஸ்பான்சிவ். ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்டுக்கு போறோம் பாருங்க. இன்ஸ்பெக்டுக்கு போன பிள்ளைகள் இது மொபைல் ரெஸ்பான்சிவ் ஆன டிசைன் உண்டு. நான் ஜூம் அவுட் பண்றேன் பாருங்களா, டிவைஸை கிளிக் பண்றேன், கிளிக் பண்ணிட்டு சி எங்களுக்கு இது மொபைல் ரெஸ்பான்சிவ். ஓகே, மோஸ்ட்லி எங்களுக்கு மொபைல் ரெஸ்பான்சிவா இருக்கும் யாரு, இந்த பூட்ஸ்ட்ராப். சி பாத்தீங்களா, பாருங்க அழகான டிசைன்ஸ். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் அதுல கோட்ல இருந்திருப்பாங்க, அழகா பார்த்து படிச்சு கொள்ளுங்க. இந்த ஹீரோ செக்ஷன், இப்படி ஹீரோல நாங்க எப்படி டிசைன் பண்றேன், ஜஸ்ட் நீங்க போயிட்டு லேர்ன் பண்ணீங்கன்னா சரி. இங்க பாருங்க சைட் பார், எப்படி நாங்க இந்த சைட் பார் எல்லாம் கிரியேட் பண்றது, அழகா போயிட்டு பாருங்க. கடும் சிம்பிள். நான் இப்ப உங்களுக்கு நார்மலா செஞ்சு காட்டுறேன், ஐடியா உங்களுக்கு வந்துடும். அதுக்காக தான் குயிக்கா. சோ நாங்க ஃபார்ம் டிசைன் பண்ண போறோம் பிள்ளைகள். லெட்ஸ் சர்ச் ஃபார்ம் அண்ட் தென் ஃபார்ம் கண்ட்ரோல், தென் ஹிட் என்டர். ரைட், இதான உங்களுக்கான ஃபார்ம் கண்ட்ரோல். இங்க பாருங்களா, நான் ஜஸ்ட் வந்து நாங்க டிசைன் பண்ண ஃபார்ம் ஒரு எடுக்கட்டா. ரைட், ஓ சாரி. இங்க பாருங்க ஃபார்ம். ஓகே, ஃபார்ம் இதுல இங்க பாருங்களா, என்ன சொல்லுவோம், ரைட் ஃபர்ஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் தென் input colon text. ஓகே, அதே மாதிரி லாஸ்ட் நேம் input colon text. ஓகே, then input colon submit. done. இப்போ இங்க வந்துட்டு வேல்யூ நான் ரிமூவ் பண்றேன், வேல்யூ தேவையில்ல. இப்போ இங்க வந்துட்டு ரீஃப்ரெஷ் பண்ற பாருங்க, இதுதான் எங்களோட ஃபார்ம். சி input ip equal to text. பட் இங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஃபாண்ட் மட்டும் மாறி இருக்கு. இந்த ஃபாண்ட் மாறதுக்கான ரீசன் வந்து நாங்க யூஸ் பண்றது யாரு, பூட்ஸ்ட்ராப். ரைட், இப்போ ஃபார்முக்கு சொல்லி ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்டைல் ஒன்று இருக்கு, நீங்க பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும். நான் ஓவர் வியூ கொடுக்க பாருங்க. ஃபார்ம்ல ஓவர் வியூ கொடுத்தாப்ல உங்களுக்கு ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ் இருக்கு, லே அவுட் இருக்கு, வேலிடேஷன் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஃபார்ம்ங்கிறது எங்களுக்கு மெயின் டேக். ரைட், இதுல டிவ் டேக் ஓபன் பண்ணி தான் நாங்க ப்ராசஸ் செய்வோம், அது உங்களுக்கு தெரியும். நார்மலா டிவ் டேக் எடுத்தோடனே நாங்க செய்ய போறோம். ரைட், நீங்க வெப்சைட் டிசைன் பண்ணக்குள்ள தெரியும். ஸோ கைஸ், இப்போ நான் செய்ய வேண்டியது பாருங்க, இந்த ஃபார்மை நான் ஒரு கார்ட்ல வந்து டிசைன் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு நான் ஒரு டிவ் டேக் ஒன்று எடுக்கும் பாருங்க. டிவ்ல கிளாஸ் போடுறேன் பாருங்க, கார்ட். என்னது, கார்ட். இங்க வந்து ஹலோ அப்படின்னு சொல்லி போடுறேன். இங்க ரீஃப்ரெஷ் பண்ண பிள்ளைகள் எங்களுக்கு பாருங்க, ரீஃப்ரெஷ் பண்றேன். இந்த ஹலோன்றது உங்களுக்கு ஒரு கார்ட்ல வந்திருக்கா இல்லையா, விளங்குதா உங்களுக்கு கார்ட் டிசைன்? இந்த கார்ட் என்பது எதனால வந்து என்ன சொன்ன பிள்ளைகள், எங்களுக்கு பூட்ஸ்ட்ராப்பால வந்தது. ஓகே ரைட், இப்போ இந்த கார்டுக்கு பதிலா நான் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி கொடுக்க பாருங்க. அண்ட் ரீஃப்ரெஷ், கண்டெய்னர் கொடுத்தா என்ன நடக்கும் பாருங்க. சி எனக்கு அந்த டெக்ஸ்ட் ஆனது எனக்கு உள்நோக்கி வந்திருக்கு. கண்டெய்னர் சொன்ன பிள்ளைகள் எங்களுக்கு டிஃபால்ட்டா வந்து லெஃப்ட்லையும் ரைட்லையும் ஒரு குறிப்பிட்ட பிக்சல் வந்து கேப் எங்களுக்கு ஒதுக்கி கொடுக்கும். இப்போ நாங்க இந்த வெப்சைட்டை பார்த்தோம்னா பாருங்க, வெப்சைட்ல உங்களுக்கு நேர்த்தி ஒன்று இருக்குமா இல்லையா, லெஃப்டும் ரைட்டும் வந்து எங்களுக்கு நீட்டானது. அதுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே ரைட், இப்போ கண்டெய்னர் கொடுத்துருக்கோம் பாருங்க, கண்டெய்னர். ஓகே ஃபைன். இப்போ உங்களுக்கு பிஜி ஹைஃபன் பிரைமரி அப்படின்னு சொல்லி கொடுக்கும் பாருங்க. ரிஃப்ரெஷ் பண்றேன். ரிஃப்ரெஷ் பண்ண பிள்ளைகள் எனக்கு என்ன நடந்திருக்கு, பேக்ரவுண்ட் கலர் ஒன்று கொடுத்துருக்கு பாருங்க. இப்போ டிஃபால்ட்டான இந்த கேப் உங்களுக்கு விளங்குமா இல்லையா, இங்க பார்த்தோம்னு சொன்ன கைஸ் எங்களுக்கு கண்டெய்னர் யூஸ் பண்ணதால இங்க எனக்கு ஒரு கேப் வந்திருக்கு, அங்கால ஒரு கேப் வந்திருக்கு. கிளியர்? ஓகேவா? இதான் உங்களுக்கு பூட்ஸ்ட்ராப்புக்கான கன்செப்ட். இப்போ ரெட் கலர் வேணும்னு சொன்னா பிஜி டேஞ்சர். இப்படி சில கிளாஸஸ் இருக்கு, நீங்க அழகா போயிட்டு பாருங்க, ஈஸியா வந்து அக்சஸ் பண்ணலாம். எங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி இருக்கும், நாங்க நீட்டா வந்து டிசைன் பண்ணி கொள்ளலாம் எங்களுக்கு தேவையானது. ரைட், இது நான் ஃபியூச்சர்ல உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி நாங்க நேரத்தோட முடிச்சோம்னு சொன்னா. ஓகே, இப்போதைக்கு நாங்க ஃபார்ம் வந்து டிசைன் பண்ணுவோம். ஸோ டிவ் டாட் கண்டெய்னர் மீனிங் டிவ் கிளாஸுக்குள்ள கண்டெய்னர். டன். இதுக்குள்ள நாங்க ஃபார்மை டிசைன் பண்ணுவோம். இதான் எங்களோட ஃபார்ம். ரைட், தென் ரீஃப்ரெஷ். ஓகே, இப்ப எங்களுக்கு மேலுக்கு வந்து கேப் வேணும்னு சொன்ன கைஸ், நான் கிளாஸ் ஒன்று அப்ளை பண்ண போறேன் பாருங்க. மார்ஜின் டாப். ஓகே, -5.
ரீஃப்ரெஷ். சி டாப்ல வந்து எனக்கு 5 மார்ஜின் வந்து எனக்கு விடப்பட்டிருக்கு. ஆர் ஸ்டூடெண்ட் சொன்னா நீங்க 3 விடுங்க, பிரச்சனை இல்லை. மார்ஜின் டாப் அண்ட் தென் 3. ரைட். ஓகே. இப்போ எங்களுக்கு நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இங்க பாருங்க, எங்களுக்கு இங்க பார்த்தா உங்களுக்கு விளங்கும். சரி, அந்த ஸ்டைல் எல்லாம் ஒழுங்கா எங்களுக்கு வரல. இதுக்காக நாங்க ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணலாம் பிள்ளைகள். அந்த கிளாஸ் என்னன்னா ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கிளாஸ். இந்த கிளாஸ் ஃபார்ம் கண்ட்ரோல். ரைட். இப்போ இந்த இன்புட் டெக்ஸ்ட்டுக்கு நான் ஒரு கிளாஸ் அப்ளை பண்ண போறேன் பாருங்க, ஃபார்ம் கண்ட்ரோல். அதே மாதிரி இந்த இன்புட் டெக்ஸ்ட்டுக்கு நான் கிளாஸ் அப்ளை பண்றேன் பாருங்க, ஃபார்ம் கண்ட்ரோல். தென் நீங்க வந்துட்டு ரீஃப்ரெஷ் பண்றோம் பாருங்க. ரீஃப்ரெஷ் பண்ணால் இப்போ உங்களுக்கு அப்படி வந்துட்டு போகும். அந்த ப்ரொஃபஷனல் லுக்குக்கு வந்துட்டா இல்லையா பாருங்க. ப்ரொஃபஷனல் லுக்குக்கு வந்துட்டா இல்லையா பிள்ளைங்க? ஜஸ்ட் நான் அப்ளை பண்ண கிளாஸ் என்ன? எங்களுக்கான ஃபார்ம் கண்ட்ரோல் கிளாஸ். ஜஸ்ட் ஃபார்ம் கண்ட்ரோல் அப்ளை பண்ணா அந்த ஃபார்ம் கண்ட்ரோல் அதுக்கான வேலைகளை செய்யும். சி இப்போ என்ன அழகா இருக்கு பாருங்க. அது உண்மையிலேயே வெப்சைட் நாங்க எப்படி யூஸ் பண்ணுவோமோ அது மாதிரி வந்திருக்கு. கொஸ்டின் ஒன்று வந்திருக்கு, சார் PHP-க்குள்ள யூஸ் பண்ணிடலாம். யூஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. பட் எக்கோ நீங்க போட்டுருக்கணுமே. அது அன்திங்க் இல்லைங்கிட்டா. எக்கோக்குள்ள நாங்க போட்டோம்ல. சரி, ரைட். இப்போ உங்களுக்கு ஒரே லைனுக்கு 2 பேரையும் கொண்டு வரணும் பிள்ளைகள். CSS-க்கான கிரிட்டடா வந்து டெக்னாலஜி இருந்துச்சுன்னா, கிரிட்டர் ஐடியா மொத்தம் உங்களுக்கு ஒரு ரோ, ஐ மீன் ஒரு ரோ இருக்கு தானே. ஒரு ரோவை 12 கொலமா பிரிச்சு வச்சிருக்காங்க. எத்தனை கொலம்? 12 கொலம். ரைட். அந்த 12 கொலம்ல எங்களுக்கு தேவையான கொலமை கேட்ட மாதிரி நாங்க டிசைன் பண்ணலாம். இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேமும் ஒரே லைனுக்கு வரணும்டா நான் இப்போ இந்த 12 கொலமை 12 கொலமை வந்து நான் 6 டிவைட் பண்ணலாம். ஓகே. சோ நான் ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன பண்ண போறேன்னு சொன்னா, இதை அப்படியே கட் பண்ணிட்டு ரோ எடுக்கேன் பாருங்க. டியூக்குள்ள கிளாஸ் வந்து என்ன கொடுத்துருக்கேன்? ரோ. இப்ப டியூக்குள்ள கிளாஸ் வந்து கொடுக்கும் பாருங்க. கால் -md-6 மீடியம் டிவைஸுக்கு, மீடியம் பிரேக் பாயிண்ட் தான் அது. மீடியம் டிவைஸுக்கு லேப்டாப்ல எங்களுக்கு காலம் வந்து 6 காலம் வேணும். அதே மாதிரி இன்னும் ஒரு 6 காலம் வேணும். ஓகே, ரைட். இப்போ இந்த 6 காலம்ல எங்களுக்கு இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் வேணும். ஓகே. இவங்களோட கிளாஸ் எங்களுக்கு தேவை பாருங்க. கிளாஸ் ஈக்குவல் டு form control. டன். இப்ப நான் இங்க போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்றேன் பாருங்க. ரீஃப்ரெஷ் பண்ண கைஸ் எனக்கு முதலாவது இடது பக்கத்துல எனக்கு ஃபார்ம் கண்ட்ரோல் வந்திருக்கு. இப்ப நான் நெக்ஸ்ட் பேஸ்ட் பண்ணா அடுத்த இடது பக்கத்துல வரப்போகுது. இப்போ இங்க அப்படியே காப்பி பண்ணிட்டு இங்க நாங்க இதே மடிப்போமே. என்னது? ஃபர்ஸ்ட் நேம் என்று சொல்லி. ஸோ ஃபர்ஸ்ட் நேம். ஓகே. அண்ட் ரீஃப்ரெஷ். சி ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் எங்களுக்கு வந்திருக்கா. அதே மாதிரி அப்படியே காப்பி பண்ண போறோம் பாருங்க. காப்பி பண்ணிட்டு எங்களுக்கு கீழுக்கு வந்து நான் போறோம் பாருங்க, இந்த பிரேக் பாயிண்ட்ல. சோ இது எங்களுக்கு லாஸ்ட் நேம் எல்லாம். அப்ப இங்க வந்துட்டு லாஸ்ட் அண்ட் தென் நேம். சி லாஸ்ட் நேம். இப்ப எங்களுக்கு ஒரே லைன்ல நான் கொண்டு வந்து எப்படி 6 டிவைட் பண்ணது உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னா கைஸ், இதை நான் வந்து 4 நாளா போடுறேன் பாருங்க. அப்படின்னு சொன்னா 4 நாளா டிவைட் பண்ணா 12ல இன்னொரு 4க்கு அங்கால எங்களுக்கு கேப் இருக்கும் பாருங்க. 4 இன்னும் ஒரு கேப் கொண்டு வந்திருக்கு அங்கால. அப்ப எங்களுக்கு எத்தனை தேவையோ தேவைக்கு ஏற்ற மாதிரி நாங்க பிரேக் பண்ணி எடுக்கலாம், பிரச்சனையும் இல்லை. சரியா? ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் நான் 6 போட்டிருக்கேன். டன். இப்போ உங்களுக்கு பட்டூன் இருக்கு பாருங்க. பட்டூனையும் நாங்க ஸ்டைல் பண்ணுவோம். பட்டூனுக்கு வந்து நான் கொடுக்க போறோம் பாருங்க. கிளாஸ் வந்து form-control. ரைட். இப்ப ரீஃப்ரெஷ் பண்ணால் எனக்கு என்ன நடக்கும் பாருங்க. பட்டனும் வந்து ஃபார்ம் கண்ட்ரோல் மாதிரி வந்துட்டு, ஆனா இது பட்டனே இல்ல. என்ன சொல்றீங்க? இது பட்டனே இல்ல, ஒரு மாதிரி இருக்கு. சோ பட்டூன் சொல்லி நாங்க காட்டுற கிளாஸ் வந்து பிடிஎன் கிளாஸ். என்ன கிளாஸ்? பிடிஎன். பிடிஎன் சொன்னா பட்டூன். அண்ட் தென் ரீஃப்ரெஷ் பண்ற பாருங்க. ரீஃப்ரெஷ் பண்ண கைஸ் பட்டூன் மாதிரி வந்துச்சு. பட் பேக்ரவுண்ட் கலர் இல்ல. எங்களுக்கு பேக்ரவுண்ட் கலர் கொண்டு வரதுக்கு பிடிஎன், ப்ளூ கலர் வந்து பிரைமரி. ஓகே, BTN-primary. ரீஃப்ரெஷ் பண்றோம் பாருங்க. இது எங்களுக்கு சப்மிட் பட்டன். இப்ப விளங்குதா? வெப்சைட்லாம் இப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க பிள்ளைகள். ஒரு அவங்களா டிசைன் பண்றதுல பிடிஎன் செகண்டரி கொடுத்தீங்கன்னா செகண்டரி கலர் உங்களுக்கு வரப்போகுது. ரைட். ரீஃப்ரெஷ். செகண்டரி கலர். ஓகே. டார்க் கொடுத்தோம்னு சொன்னா டார்க் கலர். பூட் ஸ்டெப் எல்லாரும் லேர்ன் பண்ணிக்கொள்ளுங்க. 7 மணி ஃப்ரீ டைம் தான் டார்க். அதே மாதிரி டேஞ்சர் வந்து ரெட் கலர். டேஞ்சர். ஓகே. அதே மாதிரி சக்சஸ் வந்து எங்களுக்கு சக்சஸ் வந்து எங்களுக்கு கிரீன் கலர். சோ இப்படி நாங்க எங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்க மாத்தலாம் பிள்ளைகள். பிரைமரி.
இப்ப உங்களுக்கு சின்ன இது வந்து உங்களுக்கு பெருசா இருக்கு, சின்னது ஆளுங்களுக்கு வேணும்னு சொன்னா பட்டன் வந்து நம்ம மாத்தலாம். எப்படி பிடிஎன் ஹைபன் எஸ்எம் எஸ்எம் சொன்னா ஸ்மால். எவ்வளவு ஈஸி பாருங்க. கிளாஸஸ் வந்து பாடமாக்கியம் உங்களுக்கு ஈஸி. பிடிஎன் பிரைமரி, பிடிஎன் எஸ்எம் அண்ட் ரீஃப்ரெஷ் பாருங்க. ரைட். ஓகே. இப்ப உங்களுக்கு மேலுக்கு சேர்ந்து இருக்கு, கேப் ஒன்று தேவையா? அப்ப நீங்க கிளாஸ்ல வந்துட்டு மார்ஜின் டாப் அல்லது மார்ஜின் y கொடுத்தா மேலும் கீழே மடிக்கும். மார்ஜின் டாப் ஈக்குவல் டு 2 கொடுக்கும் பாருங்க. ரைட். இல்லாட்டி மார்ஜின் கொடுக்காட்டி பேடிங் கொடுக்கலாம். py-2. மேலும் கீழும் எங்களுக்கு 2 பிக்சல் y ஆக்சிஸ் விடும். பேடிங் கொடுத்ததால எங்களுக்கு என்ன நடந்திருக்கு? உள் கண்டென்ட்டுக்கு மாறும். வெளியில மாத்தணும்னா மார்ஜின் ரைட், மார்ஜின் டாப் ஈக்குவல் டு top-2. தென் நீங்க ரீஃப்ரெஷ் பண்றோம் பாருங்க. ரைட், 2 பிக்சல் எங்களுக்கு விடப்பட்டிருக்கு. அதுலயும் இது டோட்டலி ரெஸ்பான்சிவ் வாய்ஸ். பாத்தீங்களா? நாங்க நார்மல் HTML செஞ்சோம்னா அப்படி இல்ல. பாத்தீங்களா? கிளியர்? விளங்கிட்டா இப்ப உங்களுக்கு எப்படி செய்யறேன்னு சொல்லி? இப்படிதான் நாங்க ஃபார்மல் டிசைன் பண்ற பிள்ளைகள். உண்மையிலே வெரி அட்ராக்டிவா இருக்கு நீங்க டிசைன் பண்ணக்குள்ள. சரியான ஈஸி. அழகா பழகிக்கொள்ளுங்க. ரைட். இங்க போயிட்டு சர்ச் பண்ணி பாருங்க. பூட்ஸ்ட்ராப்புக்கு போங்க ஆஃபீஸ் வெப்சைட்ல போயிட்டு கெட் ஸ்டார்டட் ஒரு ரீட் த டாக் கொடுங்க. 1 by 1 போட்டிருக்கான் பாருங்க. ரைட். ஒவ்வொன்றையும் வந்து 1 by 1 போட்டிருக்காங்க. இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா சரி கண்டாயிங்க. டைப்போகிராஃபி போனீங்கன்னா பொன் இருக்கு பிள்ளைகள். இங்க பாருங்க. ரைட். எவ்வளவு ஈஸி. ஓகே. இந்த செலக்ட் குரூப் இருக்கு. அக்கோர்டியன்ஸ் சொல்லி இருக்கு பாருங்க. அக்கோர்டியன் வந்து உங்களுக்கு ஈஸி இதுல இந்த இருக்கு. இப்போ ஒண்ணு கிளிக் பண்ண வாருது. எவ்வளவு ஈஸி பாருங்க. கோடை பாத்தீங்கன்னா பெரிய ஒரு கோடை இல்ல. நீங்க பேசிக்ல இருந்து படிச்சிருந்தீங்கன்னா சரி யாருங்க. ரைட். அலர்ட் எல்லாம் வந்து எல்லாம் செய்யுது. அலர்ட், சக்சஸ் அலர்ட். இப்ப எக்ஸாம்பிள் நாங்க ஒரு எரர் மெசேஜ் காட்டணும் பண்ணுவீங்களேன். ரைட். இப்ப எரர் மெசேஜுக்காக நான் இந்த டைம்ல கீழுக்கு கீழுக்கு ஒரு ஸ்பேன் டேக் கொண்டு போட போறேன். ஸ்பேன் டேக். ஓகே. எரர் அல்லது கனெக்ஷன் எரர்னு சொல்லி போட போறேன். கனெக்ஷன் எரர். ரைட். இங்க பாருங்களா. ரீஃப்ரெஷ் பண்றேன். எனக்கு என்ன இருக்கு? கனெக்ஷன் எரர். ஃபைன். எங்களுக்கு இப்ப அடுத்த லைன்ல அணி வரணும். ரைட். அதுக்காக நாங்க என்ன போடுவோம்டா டியூக்குள்ளே போடுவோம். பிரச்சனை இல்லை. டியூ அண்ட் இவரையும் ஒரு டியூல போடுறேன். எனக்கு கேப் விட்டு இறங்கும். அதுக்குள்ள நான் டியூக்குள்ள யார் யூஸ் பண்ண போறேன்? டியூ வந்தாலே பிரிப்பு தானே பிள்ளைகள் அடுத்த பிளாக் இழுக்கிறங்கும். இப்ப இதுக்குள்ள வந்து நான் யாரை போட போறேன்னா ஸ்பேன் டேக்க. சோ இவங்களை வந்து நாங்க ஸ்பேனுக்குள்ள அப்ளை பண்ணுவோம். ஸ்பேன் டன். இப்ப இதுல கிளாஸ் வந்து அப்ளை பண்ண போறோம் பாருங்க. மார்ஜின் டாப் வந்து 5. ஃபைன். இப்ப எங்களுக்கு இவரு 5 கேப் விட்டு வருவார். கனெக்ஷன் எரர் வந்து எங்களுக்கு ரெட் கலர்ல காட்டணும். சோ கிளாஸ் டெக்ஸ்ட் ஹைபன் டேஞ்சர். தென் ரீஃப்ரெஷ். ரெட் கலர் பாத்தீங்களா? டெக்ஸ்ட் ஹைபன் டேஞ்சர் கொடுத்தோம்னா ரெட் கலர். ஓகே. அலர்ட் தேவைன்னு இங்க இருக்கு பாருங்க. அலர்ட். இது உங்களுக்கு அலர்ட்டா காட்டணும்னா சக்சஸ் மெசேஜ் அப்படி அலர்ட்னு சொன்னா அலர்ட் போட்டீங்கன்னா சரி. இது எங்களுக்கு அலர்ட். சரி, இது எங்களுக்கு அலர்ட். இப்போ அலர்ட் ஹைபன் சாரி முடக்கமா போயிட்டு அலர்ட். இப்போ நான் காட்டுறேன் பாருங்க. ரீஃப்ரெஷ் பண்றேன். இது எங்களுக்கு அலர்ட் மெசேஜ் அண்ட் தென் அலர்ட் ஹைபன் பிரைமரி. எங்களுக்கு அலர்ட் பாத்தீங்களா? அலர்ட் மாதிரி வந்திருக்கு. அல்லது க்ளோஸ் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி அலர்ட் எல்லாம் நீங்க எடுக்கலாம். பிரச்சனை இல்லை. அதே மாதிரி பட்டன்ஸ் தேவைன்னா பட்டன்ல பாருங்க நிறைய ஸ்டைல் இருக்கு. பட்டன்ல நிறைய கலர் பிரைமரி, செகண்டரி, சக்சஸ், டேஞ்சர். இதுல உங்களுக்கு அவுட்லைன் வேணும்னா அவுட்லைன் கூட எடுக்கலாம். அது இங்க இருக்கு பாருங்க. பிடிஎன் அவுட்லைன் பிரைமரி, அவுட்லைன் செகண்டரி. அழகா நீங்க கொடுத்தீங்கன்னா சரி. இப்ப நான் இங்க வந்து கொடுக்கோம் பாருங்க. சப்மிட்டுக்கு வந்து நாங்க என்ன கொடுத்தோம்? பிடிஎன் பிரைமரி கொடுத்தோமா இல்லையா? பிடிஎன் அவுட்லைன் பிரைமரி கொடுக்கோம் பாருங்க. இப்ப இங்க வந்துட்டு ரீஃப்ரெஷ் பண்றேன். ரீஃப்ரெஷ் பண்ண பவர் 1 உங்களுக்கு காட்டு. சரியா? இதை ஒருக்கா லேர்ன் பண்ணிக்கொள்ளுங்க. நான் இதோட கிளாஸ் வைண்ட் அப் பண்ற பிள்ளைகள். நாங்க அடுத்தடுத்த கிளாஸஸ்ல மற்றதை பார்க்கலாம். லேர்ன் பண்ணிக்கொள்ளுங்க. யாருக்கும் போர்ட் ஸ்டெப் அப்படி டவுட் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. அண்ட் ஆல்சோ என்ன சொல்றது, எங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அவ்வளவுதான். ப்ராக்டிஸ் பண்ணிக்கொள்ளுங்க. போர்ட் ஸ்டெப் இருக்கா பழகிக்கொள்ளுங்க. எதுக்கு சொன்னா நாங்க இப்ப ஃபியூச்சர்ல வந்து பேக்அண்ட் தானே டிசைன் பண்ணுவோம் அப்ளிகேஷன். இப்ப பேக்அண்ட் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணக்குள்ள டிசைன் பண்ணக்குள்ள நாங்க ஃபார்ம் அதே மாதிரி டேபிள்ஸ் கொண்டு நாங்க டேஷ்போர்ட்ல மடிப்போமா இல்லையா? அப்ப டேஷ்போர்ட்ல டிசைன் பண்ணக்கூடிய டெக்னாலஜி ஐடியா உங்களுக்கு வரணும்.
அப்ப அதுக்கு நாங்க தனியா HTML கொடுத்து CSS கொடுத்து கொண்டு நின்று நிக்கலாது. நாங்க டெம்ப்ளேட் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி தான் நாங்கள் டேஷ்போர்டு டிசைன் பண்ணுவோம். அப்போ டெம்ப்ளேட் நாங்கள் எடிட் பண்ண போகல ஐடியா விளங்காட்டி போட் ஸ்டெப்ல விளங்காது. ஓகே, அப்போ உங்களோட எக்ஸ்ட்ரா நாலேஜுக்காக நான் போட் ஸ்டெப் லேர்ன் பண்ண சொல்றேன். ஓகே ரைட், எதுவும் டவுட் இருந்தா கேளுங்களா. பாய்.